அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாண்டில் நம்ம ஒரு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதற்கு வந்து ஜெய்சன் பிரதரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல ஒவ்வொரு புத்தகமும், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகமும் என்ன சொல்லுது, அதை வந்து நம்ம இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய சுவிசேஷத்தில் எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆதியாகமம். ஸோ இந்த இதை வந்து 3 பார்ட்டாக வச்சுருக்கோம். முதல் பார்ட் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸில் ஆதியாகமத்தில் உள்ள இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பிரதர் வந்து அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆதியாகமத்தில் உள்ள ஸ்டோரிஸை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக வந்து எப்படி வந்து அதில் சுவிசேஷம் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆதியாகமம் அப்படின்னு பார்த்தா அது வந்து தொடக்கங்களின் புத்தகம். ஆதியாகமத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து இந்த பிகினிங்னு வருது, ஆதியிலேன்னு சொல்லுது. அதில் வந்து தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் வந்து வானம், பூமி, அதில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே அவர் படைக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய படைப்பின் உச்சாக தமது சாயலில் மனிதர்களை சிருஷ்டிக்கிறார். ஓகே, மனிதர், அந்த முதல் மனிதருடைய பேர் வந்து ஆதாம். அதுக்கப்புறம் வந்து ஈவ், அவருடைய அந்த ஆதாமுக்கு துணை வேண்டும் அப்படின்னு வந்து அவர் வந்து என்ன செய்கிறார், அவனுடைய ரிப்பில் இருந்து அந்த போனை எடுத்து ஒரு புது பிறவி, அதுதான் ஈவ், அதுதான் முதல் உமன். அதற்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் என்ன சொல்லுதுன்னா கார்டன் ஆஃப் ஈடன் அப்படின்னு சொல்லுது, ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் இடம். அதில் வந்து ஆதாம் வந்து வேலை செய்து அங்கே இருக்கக்கூடிய கனிகளை புசிக்கிறதுக்கு எல்லாம் அனுமதி இருந்தது. ஆனால் அதில் ஒரே ஒரு கனியை மட்டும் புசிக்கக்கூடாது அப்படின்னு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் வந்து கட்டளை கொடுத்திருந்தார். அது வந்து நன்மை தீமை அறியக்கூடிய மரம், த ட்ரீ ஆஃப் நாலேஜ். அந்த நன்மை தீமை அந்த ஒரே ஒரு கட்டளை தான். மற்ற எல்லா மரத்தில் உள்ள இதையும் புசிச்சுக்கலாம், அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நார்மலாக லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து அந்த ஒரு கட்டளையை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு தேவன் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல வந்து ஒரு சர்ப்பம் வருகிறது. அந்த சர்ப்பத்தை வந்து வேதாகமம் வந்து ஒரு எதிரின்னு காட்டுகிறது. அந்த சர்ப்பம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இதை வந்து அது ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏவாள்கிட்ட வந்து கேட்குது, இந்த இதை நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு. அவங்க வந்து தேவன் கொடுத்த கட்டளை மருந்து அந்த கேள்வியை நினைத்து அவங்க என்ன நினச்சிறாங்க, இதை புசிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த கட்டளையை மீறுறாங்க. அதை தான் கிறிஸ்தவம் ஃபால்னு சொல்லுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, தேவன் வந்து அந்த ஆதாம் தோட்டத்தில் இருந்து அந்த மக்களை வந்து அந்த 2 பேரையும் வந்து வெளியே அனுப்புகிறார். அவர்களுக்கு ஒரு கர்ஸ் கிடைக்கிறது. என்னதுன்னா, ஆதாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஏவாளுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது ரொம்ப வலி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. பட் அதே டைமில் ஒரு ப்ராமிஸும் இருக்குது. அது என்ன ப்ராமிஸ்னால், அந்த ஏவாள் வழியாக அந்த குழந்தை, அந்த கர்ப்பத்தின் வழியாக வரக்கூடிய ஒரு குழந்தை, அந்த சந்ததி வந்து கடைசியில் அந்த சாத்தான், அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடைக்குது. ஸோ அவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு தொடங்குது. இந்த ஆதியாகம புத்தகம் வந்து 3500 வருடங்களுக்கு முன்னதாக மோசேயால் எழுதப்பட்டது. ஆனால் இங்கே குறிப்பிடப்படுகிற அனைத்து சம்பவங்களும் வெகு நாளைக்கு முன்னாலே நடைபெற்று முடிந்து விட்டது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆதாமும் ஏவாளும் வெளியே வர்றாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. அப்படியே அந்த இடத்துல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதில் முதல்ல வந்து முதல் கொலை, 2 சகோதரர்களுக்கு இடையில் வந்து பொறாமை வருகிறது. அந்த பொறாமையின் மூலமாக ஒரு கொலை நடைபெறுகிறது. அந்த கொலை நடைபெற்ற பிறகு என்ன போகிறதுனா, இன்னும் நிறைய பாவங்கள் பெருகிறது. மக்கள் வந்து ரொம்ப பெருகிறாங்க. அவங்க வந்து நிறைய பாவங்கள் செய்கிறாங்க. அதனால வந்து தேவன் வந்து இந்த மக்களை வந்து ஃபுல்லாக ஒரு ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியை வைத்து, அதாவது மழை தண்ணீரை வைத்து அவங்களை அழிக்கணும். ஒரு பெரிய வெள்ளம் வருகிறது, அதை வைத்து அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஒரே ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதனின் குடும்பத்திற்கு ஃபேவர் கிடைக்குது. அதுதான் வந்து நோவா. அந்த நோவாட்ட வந்து தேவன் ஒரு பேழையை கட்ட சொல்கிறார். அந்த பேழையில் அவங்க ஒரு போட்டில், அந்த போட்டில் அவங்க அந்த ஃபேமிலி வந்து ஏறுறாங்க. ஒரு 40 நாள் மழை பெய்கிறது. அந்த வெள்ளம் வந்து மாத கணக்கில் இருக்குது. அந்த உலகம் ஃபுல்லாகவே வெள்ளத்தில் இருக்குது. அதனால் அந்த போட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் முடிஞ்ச உடனே நோவா மட்டும் எஸ்கேப் ஆகிறார். அந்த நோவாவுடைய குடும்பம் பெருகுகிறது. அவங்க வந்து ஒரு திருப்பியும் பாவத்திற்குள் விழுகிறாங்க. அப்போ வந்து ஒரு மனிதனை, ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதனை மட்டும் தேவன் வந்து பிரித்து, நீ இந்த இடத்துக்கு போ, நீ இந்த இடத்துக்கு போனீன்னா என் பேச்சை கேட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனிதன் வந்து விசுவாசத்தின் மூலமாக, தேவனின் மூலம் உள்ள விசுவாசத்தின் மூலமாக அங்கே போகிறார். ஸோ ஆபிரகாமுக்கு பிறக்கிறவர் தான் ஈசாக்.
ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. அந்த டெஸ்ட் என்னென்னா, நீ ஆபிரகாமுக்கு வந்து அந்த ஈசாக்கை நீ பலி கொடுக்கணும். ஆபிரகாமுக்கு ஒரு 90 வயது இருக்கும்போது தான் ஈசாக்கு பிறக்கிறார், ஒரே குழந்தை. அந்த ஒரே குழந்தையை பலி கொடுக்கணும் அப்படின்னு வந்து தேவன் கேட்கிறார். அப்போ வந்து ஆபிரகாம் அந்த பலி கொடுக்கறதுக்காக கூட்டு போகிறார். அப்பொழுது வந்து என்ன ஆகுதுன்னா, தேவன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஈசாக்கை பலிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ அப்போ இந்த ஈசாக்குக்கு வந்து இன்னும் 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க, ஜேக்கப், ஈசு அப்படிங்கிறவங்க. அந்த ஜேக்கப்போடைய கதை தான் நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் இஸ்ரவேல் அப்படின்னு மாறுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இஸ்ரவேல் வந்து, அதாவது ஜேக்கப் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஒரு கானான் தேசத்தில் இருக்காங்க. அங்கே பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஈஜிப்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஈஜிப்டில் போய் அவங்க வந்து ஒரு 70 பேர் போகிறாங்க, அந்த இஸ்ரவேல் மக்கள். அந்த 70 பேரும் திருப்பி அங்கே பல்கி பெருக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆதியாகமத்தோட ஸ்டோரி. அந்த ஈஜிப்டில் போய் அவங்க மாட்டிக்கிட்டுறது, அதுக்கப்புறம் வெளியே வர்றது, அதெல்லாம் வந்து அடுத்த புத்தகங்களில் வரும். இப்போ வந்து இந்த ஆதியாகம புத்தகத்தை பிரதர் வந்து இன்னும் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது ஆதியாகமம் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு அர்த்தம் என்னென்னா தொடக்க நூல். தொடக்கம் அப்படின்னா எல்லாத்தோடைய தொடக்கம். வானம் எப்படி படைக்கப்பட்டது, பூமி எப்படி உருவானுச்சு, மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான், அப்புறம் உயிரினங்கள், கடலில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள், மேலே பறக்கக்கூடிய பறவைகள், இதெல்லாம் எப்படி உருவானுச்சின்னு சொல்லிட்டு ஒரு தொடக்க நூல். தொடக்க நூல்னு சொல்கிறப்ப இதில் வந்து எல்லாவற்றுடைய தொடக்கம், மனுஷன் வந்து எப்படி வாழ தொடங்குறான், அவன் எப்படி வந்து எப்படிப்பட்ட நிலைகளில் வந்து அவன் கடந்து போகிறான், என்னென்ன சூழ்நிலைகளை வந்து அவன் சந்திக்கிறான் அப்படிங்கிறத பற்றி எல்லாவற்றையும் இந்த புக்கில் வந்து நம்ம படிக்கிறோம். கடவுள் முதலாவது வந்து இந்த உலகத்தை படைக்கிறார். எப்படி படைக்கிறார்னா எல்லாவற்றையும் நல்லதாகவே படைக்கிறார், நல்ல காரியத்துக்காக படைக்கிறார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிடுறான், அதை தன்னுடைய தகாத உறவுகளினால், தகாத எண்ணங்களினால், தகாத காரியத்தினால அதை சீர்குலைச்சிட்றான். அது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த புக்கில் வந்து நம்ம பார்க்குறோம். கடவுள் வந்து எப்படி உலகத்தை படைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த இடத்துல எப்படி கற்றுக்குறோன்னு சொன்னால், கடவுள் வந்து உலகத்தை வந்து வார்த்தையால் உருவாக்குறார். எப்படி உருவாக்குறாருன்னா, வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சம் உண்டாக்கடவுது அப்படின்னு சொன்னோன்னே வெளிச்சம் உண்டாகிடுது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, பறவைகள், அப்புறம் வந்து கடல்வாழ் உயிரினங்கள், அப்புறம் வந்து காட்டு விலங்குகள், இதெல்லாம் வந்து அதனதன ஜாதியின் படியே உருவாகணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதன்படி அப்படியே உருவாகுது. எப்படின்னா, பறவைனா பறவை மட்டும்தான் அதோடைய ஜாதியின் படி, காட்டு உயிரினங்கள்னா காட்டு உயிரினங்கள், அதே மாதிரி அவர் தங்கள் ஜாதியின் படி அது உருவாகுது அப்படின்ட்டு நம்ம வந்து இதில் வந்து பார்க்குறோம். அடுத்தபடியாக எல்லாத்தையும் படைச்சாச்சு, வானம் படைச்சாச்சு, பூமியை படைச்சாச்சு, கடல் உயிரினங்களை படைச்சாச்சு, பறவைகளை படைச்சாச்சு, எல்லாம் படைச்சாச்சு. கடைசியில் தான் வந்து மனுஷனை படைக்கிறாரு. இங்கே வந்து மனுஷனை படைக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மை போலவே மனுஷனை படைப்போம், நம்ம உருவத்திலையும் நம்ம தன்மையிலையும் ஒரு மனுஷனை உருவாக்கும் அப்படி சொல்லி, அது எப்படி நம்ம சொல்கிறதுனா ரொம்ப அப்படி செதுக்கி செய்வாங்கன்னு சொல்கிறார். அது மாதிரி அழகான முறையில் நேர்த்தியாக வந்து மனுஷனை வந்து உருவாக்குறாரு. இப்படி உருவாக்குறாரு, தன்னுடைய மண்ணை எடுத்து அதை வந்து நாசியில் வந்து ஊதுறாரு. ஊதின உடனே அது வந்து ஜீவ சுவாசம் பெற்று அவன் வந்து மனுஷனாக உருவாகிறான். இதுதான் வந்து இந்த இதில் சொல்லப்படுகிற காரியம். அடுத்தபடியாக அந்த மனுஷன், முதல் மனுஷன், அவனுடைய பேர் வந்து ஆதாம். இங்கிலீஷில் வந்து ஆடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆதாம் வந்து எல்லா விதத்துலையுமே வந்து கடவுள் வந்து ஆதாம் பார்த்து சொல்கிறாரு, ஆதாம் இதுமாரி நான் எல்லாத்தையும் படைச்சிட்டேன், வானத்தை, பூமியை, உயிரினங்களை எல்லாத்தையும் படைச்சிட்டேன், எல்லாம் உனக்கு கீழே தான் வச்சுருக்கிறேன், நீ எல்லாத்தையும் வந்து ஆண்டுக்குள், எல்லாருடைய அத்தாரிட்டியை உனக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் இந்த அத்தாரிட்டியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் கடவுள் எந்த அளவுக்கு மனுஷனை நேசித்து உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடி வந்து ஆதாம் வந்து வாழ்கிறான், அவருடைய வாழ்க்கை வந்து அப்படி நகருது. ஆனால் ஆதாமுக்குன்னு ஒரு சரியான ஒரு துணை வந்து அமையலை. அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரு, நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, மனுஷன் வந்து தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருந்தால் தான் அவனுக்கு நிறையா பிரச்சனை வரும், சோதனை வரும், தேவையில்லாத சிந்தனைகள் வரும், தேவையில்லாத காரியங்கள் வரும்னு சொல்லிட்டு அப்போவே கடவுள் யோசித்து அதையும் வந்து நன்மைக்காகவே என்ன பண்ணாருன்னா, ஒரு பெண்ணை வந்து துணையாக வந்து உருவாக்குறார். எப்படி உருவாக்குறாருன்னா, விலா எலும்பை வந்து அவனை நல்ல ஒரு அயர்ந்த தூக்கத்தை வர வச்சு விலா எலும்பை எடுத்து அதன் மூலமாக ஒரு பெண்ணை உருவாக்குறார். அந்த பெண் பேர் வந்து ஏவாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம். ஸோ இப்போ ஜேசன் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க, அதனால் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிக்கிடுறேன். இந்த இடத்துல வந்து மனுஷங்க படைக்கப்பட்டு
விலங்குகள் இந்த யூனிவர்ஸே கிரியேட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் விலங்குகள் படைக்கப்பட்டு மனுஷங்கள் படைக்கப்பட்டு அடுத்த இதுக்குள்ளே போகிறோம். ஆனால் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாமே நடந்து தேவன் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் படைக்கப்பட்டது எல்லாமே வந்து தேவன் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. நேர்த்தியாக எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார். இல்லை, முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க. எல்லாவற்றையும் படைச்சதுக்கப்புறம் கடவுள் வந்து என்ன சொல்கிறார், எல்லாமே நல்லது. அவருடைய பார்வைக்கு அது நல்லதாக பட்டுச்சு. எது ஒரு பார்வைக்கு நல்லதாக பட்டுச்சுன்னா, அவங்களுடைய ஜாதியின்படியே உருவாக்குனது. பறவைகளை வந்து அதனுடைய ஜாதியின்படி உருவாக்க பறவை உருவாகுது. அப்புறம் விலங்குகளை அதனுடைய ஜாதியின்படி உருவாகுன்னு சொல்கிறாரு. அதேமாதிரி விலங்குகள் உருவாகுது. மனுஷனையும் வந்து நம்ம போலவே உருவாகணும்னு சொல்கிறாரு. மனுஷன் உருவாக்கப்படுறா, அது அவருடைய பார்வைக்கு நல்லதாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொன்னீங்க. இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதேன் தோட்டம் ஒரு முக்கியமான இடம் பைபிளில். ஏன் வந்து மனுஷன் அந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம் இல்லையா, அழகான முறையில் கடவுள் வந்து உலகத்தை படைத்தார், மனுஷனையும் படைத்தார், அத்தாரிட்டி கொடுத்தாலும் கூட அவன் எப்படி வந்து விழுந்து போனான், எப்படி தவறு இழைத்தான் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல. அதனுடைய முக்கியமான இடம் வந்து இந்த இடம் தான், ஏதேன் தோட்டம். இந்த தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு மூணாவது மனுஷன் தேர்ட் கேரக்டர் உள்ளார வருது. சம்மந்தம் இல்லாத ஒரு காரியம் உள்ளார வருது. சத்துரு வந்து உள்ளார வந்து எப்படி அவன் சோதிக்கிறான்னு சொன்னால், ஏவாளை வந்து சந்தித்து என்ன சொல்கிறான்னா, அந்த சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, கடவுள் வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்து நிறைய மரங்களை வந்து உருவாக்குறார். நிறைய மரங்களை உருவாக்கிட்டு அதில் ஒரு மரத்தை வந்து ஜீவ விருட்சம் அது வந்து வச்சுருக்கிறார். அது நன்மை தீமையை அறியத்தக்க ஒரு மரம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஜீவ விருட்சமாக ஒன்று இருக்குது, இன்னொரு மரம் வந்து நன்மை தீமை அறியத்தக்க, 2 மரங்கள் இருக்குது. இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அப்புறம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அந்த மரத்தோடைய கனியை வந்து நீங்கள் வந்து புசிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் புசிச்சிங்கன்னு சொன்னால் எந்த நிமிஷத்தில் புசிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து சாகவே சாவீர்கள் அப்படின்னு கடவுள் வந்து கட்டளை கொடுத்துட்டார். கடவுள் சொன்னது தான். அதில் எந்த விதமான இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிலாம் இருக்குமோ அப்படிங்கிறது எந்த விதம் டவுட்டும் கிடையாது. அவர் சொன்னது தான். அந்த மரத்தோட கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்கிறாரு. இது வந்து அவருடைய கடவுளுடைய கட்டளை. இதை வந்து ஆதாம் எவ்வளோ நம்ம கேட்டுக்கிறாங்க. இன்னொரு நாளில் வந்து என்ன ஆகுதுன்னா, சத்துரு வர்றான். வந்து அந்த மரத்தில் வந்து அந்த எந்த மரத்தில் வந்து கடவுள் வந்து கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த மரத்தில் தான் வந்து சத்துரு வர்றான். பாம்பின் ரூபத்தில் வர்றான். வந்து என்ன சொல்கிறான்னா, ஏவாளை பார்த்து இந்த மரத்தோடைய கனியை வந்து நீங்கள் புசிங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறப்ப ஏவாள் வந்து குழப்பம் அடைகிறா. என்ன, கடவுள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், இந்த பாம்பு வந்து சாப்பிடுன்னு சொல்லுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஏவாளுக்கு வருது. இந்த குழப்பத்தை வந்து புரிஞ்சுக்கிட்ட அந்த சத்ருவா என்ன பண்ணான்னா, இந்த கனியை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கண்ணு நல்லா பிரைட்டாக தெரியும், நல்ல ஒரு மாதிரி நல்லா ஆயிடுவீங்க, மிக முக்கியமாக நீங்கள் வந்து கடவுள் மேலே ஆயிடுவீங்க அப்படின்ட்டு அவன் சொன்னான். உடனே வந்து ஏவாள் சொல்கிறா, இந்த மரத்தோட கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் போயிட்டு இப்போ சாப்பிட சொல்கிறியே அப்படின்னு கேட்குறப்ப, அப்படியா சொன்னார் கடவுள், அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள், சாத்தான் எப்படி பேசுகிறான், ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறான், சந்தேகத்தை அந்த இடத்துல எழுப்புறான். அதாவது நிறைய பேருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தேகம்தான் பல பிரச்சனையை உருவாக்குது. எப்படி அந்த சாத்தான் வந்து லைஃப்பில் வர்றாங்கிறது ஆரம்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் வந்து சந்தேகத்தை உருவாக்கிட்டானா உடனே ஏவாளுக்கும் அப்படியே குழப்பமானதுக்கப்புறம் சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பழத்தை பார்க்க ஆரம்பித்த உடனே அந்த பழம் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு, பார்வைக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு மனசில் யோசிக்கிறா. உடனே என்ன பண்ணிட்டா, டக்குன்னு அதை எடுத்தது இல்லாமல் சாப்பிட்றதும் இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு ஆதாமுக்கு கொடுத்த உடனே இது சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க 2 பேரும். அவங்க முடித்த உடனே எப்படி அவங்க கண்கள் வந்து திறக்கப்படுது அப்படின்னு அந்த இடத்துல வேதத்தில் சொல்லுது. கண்கள் திறக்கப்படுது அப்படின்னா அது பின்பு வந்து அதனுடைய விளக்கத்தை வந்து நம்ம செக்ஷன் 2லையும் அதுக்கப்புறம் வர இதுலையும் நம்ம வந்து பேசிக்கலாம். ஒரு நாள் வந்து சாயங்கால வேளையில் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல தோட்டத்துக்கு வர்றார். தோட்டத்துக்கு வந்தோடனே ஆதாமு ஏவாள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்க வந்து அதுக்கு முன்பாக வரைக்கும், இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் தைரியமாக கடவுள் வந்தோடனே தைரியமாக போய் அப்பா கடவுள் வந்துட்டார், போய் கடவுளை இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போனவங்க அன்னைக்கு வந்து கடவுள் கூப்பிட்டோடனே பயந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. இதுதான் அந்த சந்தேகத்தினால வந்த பயத்தினால வர்ற மனுஷன் செய்கிற அந்த பயம் வந்து ஒழிஞ்சிக்கிறோம்ல, அது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கு உடனே கடவுளுக்கு எல்லாம் தெரியும். கடவுள் வந்து கேட்டார், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்தில் இருந்து பழத்தை சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டார்.
கேள்வி கேட்ட உடனே ஏவாள் என்ன சொன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஆதாம தான் கேட்டார். ஏன்னா ஆதாமுக்கு தான் முதல்ல அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆதாம் கேட்டிங்கன்னா, ஆதாம் சாப்பிட்டியாப்பா அதை அப்படின்னு. உடனே ஆதாம் சொல்ல, கடவுளே நீங்கள் வந்து எனக்கு துணையாக ஒரு பொண்ணை கொடுத்தீங்களே, அந்த பொண்ணு தான் அங்கே வந்து அந்த பழத்தை கொடுத்தாங்க, நான் உடனே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணே ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா நீ என்னம்மா இந்தமாரி பழத்தை நீ தான் கொடுத்தியான்ட்டு. ஆமாம் ஆண்டவரே, நான் வந்து இந்த சத்துரு பாம்பு ஒன்று வந்துச்சு, அது வந்து சாப்பிட்டாலாம் ஒன்றும் ஆகிடாது, நீங்கள் ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் ஆகிட மாட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னிச்சு. நீங்கள் சொன்ன கட்டளைன்னு கூட அது வந்து உண்மையாக அப்படியா சொன்னார் கடவுள் அப்படிலாம் கேட்டுச்சு. சரி ஓகே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினச்சி நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கடவுளுக்கு கோவம் வந்துடுது. கடவுளுக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னா, தன்னுடைய கட்டளைகளை ஆசாசி எதுக்காக வந்து மனுஷனை உருவாக்குனாரோ, எந்த நோக்கத்துக்காக உருவாக்குனாரோ அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றலை. அவன் வந்து அதை மீறிட்டான். மீறின உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. 3 பேருக்கு 3 பேர் இந்த யார் இந்த இன்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஆதாம், ஏவாள், சத்துரு. அந்த 3 பேருக்குமே 3 விதமான பனிஷ்மெண்ட்டு. ஆதாமுக்கு என்ன கொடுக்குறாரு, நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு தான் உன்னுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னுடைய சம்பாத்தியத்தை வச்சு தான் நீ வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு பனிஷ்மெண்ட்டு. ஏவாளை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ வந்து வாழ்க்கையிலேயே தாங்கிக் கொள்ள முடியாத வலியை வந்து நீ பிரசவ காலத்தில் அனுபவிப்ப அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட்டை ஏவாளை கொடுக்குறார். அதுமாதிரி சர்ப்பத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால், உன் வித்தை ஸ்திரீயோடைய வித்து உன் தலையை நசுக்கும் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து வாக்குத்தத்தமாகவே கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு 3 பேரையும் அனுப்பி விட்டுறாரு. நீங்கள் சொன்னது அது பனிஷ்மெண்ட்னு சொன்னீங்க, பட் அது ஒரு ப்ராமிஸ் கூட. ஆமாம், கடைசி காலத்தில் அந்த ஸ்திரீயோட வித்து தான் வந்து அந்த இதை நசுக்க போகிறது, அந்த வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் அப்படின்றது. இதோட விளக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த அதிகாரத்தில் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து ஆதாமுக்கு ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் வந்து பிறக்கிறாங்க. அதில் வந்து முதல் குழந்தையோட பேர் வந்து காயின், 2வது குழந்தை பேர் வந்து ஆபேல். இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இதில் வந்து காயின் வந்து விவசாயியாக இருக்கிறான். ஆபேல் வந்து ஆடு மேய்க்கிற தொழிலை வந்து செய்கிறான். இப்போ வந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து கடவுளுக்கு வந்து காணிக்கை கொடுக்கணும், அது வந்து ஒரு பழக்கமாக இருந்துச்சு. இப்போ வந்து காணிக்கை கொடுக்குறப்ப காயின் என்ன பண்ணான்னு சொன்னால், அவன் விவசாயம் பண்ணால அந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய தானியத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் கொடுத்தான். தானியத்தை தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து ஆபேல் என்ன பண்ணான்னா, அவனுடைய அந்த ஆட்டு தொழுவத்தில் இருக்கக்கூடிய நல்ல தலை சிறந்த பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல கொழுத்த ஒரு ஆட்டை வந்து அதை அடித்து அதை ரத்தமாக செஞ்சு அதை வந்து பலியாக வந்து ஆண்டவருக்கு வந்து கொடுத்தான். ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரு, காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னான்னா, காயின் வந்து தன்னுடைய உழைப்பில் வந்து என்னமா இதெல்லாம் வந்து தானியத்தை எடுத்துகிட்டு வந்து என் உழைப்பில் வந்து செஞ்சது நான் வந்து கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியான தன்னை சார்ந்து நான் வந்து விளைவிச்சேன், நான் வந்து அறுத்தேன், அதில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான அவனை சார்ந்து கொடுத்தான். ஆனால் ஆபேல் என்ன பண்ணான்னா, நம்பிக்கையோடு கொடுத்தான். இது வந்து என்னுடைய கடவுளுக்கு நான் என்னுடைய முதல் விஷயத்தை இதில் என்னுடைய தொழுவத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை என்னுடைய கடவுளுக்கு வந்து ஃபஸ்ட்டாக போய் கொடுக்க போகிறேன், பெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷத்தோட நான் நம்பிக்கையோட ஒரு மனசில் வந்து ஒரு சமாதானத்தோட என் கடவுளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மன நிம்மதியோட போய் கொடுத்தான். அதனால கடவுள் வந்து ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கிட்டாரு, காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கலை. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், காயினுக்கு கோவம் வந்துருச்சு. கடவுள் பண்ண அந்த தீர்ப்பையே கோவம் பண்ணு. எப்படி சொல்கிறான்னா, கடவுளே நானும் தான் காணிக்கை கொடுத்தேன், என் தம்பியும் தான் வந்து காணிக்கை கொடுத்தான், அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கிட்டீங்க, என்னையே ஏற்றுக்கல, நான் என்ன உங்களுக்கு தப்பு பண்ணேன், நானும் தானே வந்து தலை சிறந்த தானியங்களை கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே கடவுள் வந்து சொல்லிட்டார், இல்லைப்பா இது என்னுடைய இதுதான், அவன் வந்து நம்பிக்கையோடு கொடுத்தவன் தான், அவனுடைய இதயத்தை நான் பார்க்குற உண்மையோடு கொடுத்தான், உங்ககிட்ட அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை வந்து நான் விட்டுட்டார். ஆனால் அந்த காயினுக்கு வந்து அதை அப்படியே உள்ளத்தில் வச்சு என்ன பண்ணான்னா, அது பொறாமையாக வச்சு அது கோபமாக வந்து கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவனுடைய சொந்த தம்பியை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி ஒரு இடத்துல வந்து வெட்டி போட்டு வந்துடுறான். அப்போ வந்து கடவுள் வந்து கேட்குறாரு, இது பார்த்தோன்னே வந்து காயினை பற்றி கேட்குறாரு, என்னப்பா உன் தம்பி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் கேட்குறான், என் தம்பிக்கு என்ன நான் காவல்காரனா, என்னை வந்து தம்பியை பற்றி என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சே தான் வந்து
காயினை பார்த்து கேட்குறாரு. ஏன்னா அப்போயாவது அவன் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிங்க, கோபத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன், என் தம்பியை கொலை பண்ணிட்டேன், மன்னிச்சிங்க அப்படின்ட்டு வந்து ஒரு வாய்ப்பு மன்னிப்பு கேட்டிருக்கா. ஒருவேளை கடவுள் வந்து மன்னிச்சு விட்டுருப்பார். நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணால் கொஞ்சம் திமுறா, நான் என் தம்பிக்கு என்ன காவல்காரனா அப்படின்னு கேட்ட ஒன்றுன்னொடனே கடவுளுக்கு வந்து இதாகிடுச்சு. உடனே வந்து கடவுள் வந்து அந்த நேரத்துலையும் கூட அந்த இடத்துல காயினுக்கு வந்து சில தண்டனையை வந்து கொடுக்குறாரு. கொடுத்து வந்து அவன் என்ன பண்ணுறான், காயின் வந்து உடனே ப்ளீட் பண்ணுறான், கடவுளே என்னை மன்னிச்சு, அந்த நேரத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் இதுமாரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் யாராவது வந்து நீ கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க, என்னை அதுலேருந்து காப்பாற்றிக்க கொஞ்சம் இது பண்ணுங்க, கொஞ்சம் தயவு காமிங்கன்னு சொன்னோன்னே கடவுள் வந்து அதையும் வந்து மன்னிச்சு விட்டு காயினை வந்து மன்னிச்சு விட்டுறாரு. இது ஏன் மன்னிச்சு விட்டுறாருன்னு சொன்னால், அந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு பார்த்தீங்களா, எந்த இடத்துல கொலை பண்ண பார்த்தீங்களா, அந்த ரத்தம் வந்து கடவுளை பார்த்து கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் வசனம் இருக்குது. மனுஷனுடைய ரத்தத்துக்கு, அந்த ரத்தத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதே ரத்தம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கிறத வரப்போகிற செக்ஷன்லையும் நம்ம வந்து விலாவரியாக நம்ம தியானிக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், நோவாவுடைய காரியம். நோவாங்கிற ஒரு மனுஷன் இருந்தால், ரொம்ப நீதமான ரொம்ப கரெக்டான ஒரு பர்சனாக இருந்தான். அவனுடைய காலத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், கடவுள் வந்து ஏன்டா இந்த மனுஷனை படைச்சோம் அப்படின்ட்டு வருத்தப்படுற அளவுக்கு இந்த மனுஷங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமான அநீதியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாது பொல்லாது எல்லாவற்றையும், எல்லா தப்பு தண்டை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கடவுளுக்கு பிடிக்கல. கடவுள் எந்த நோக்கத்துக்காக மனுஷனை உருவாக்குனார் அந்த நோக்கத்தை விட்டுட்டு எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து மனுஷனை ஏன்பா படைச்சோன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு, இந்த மனுஷ குலத்தையே நான் உருவாக்கின இந்த மனுஷ குலத்தையே நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோவாங்கிற மனுஷனை செலக்ட் பண்ணி, நோவா இதேமாரி நான் வந்து ஒரு ஆர்க்கு ஒன்று செய், அந்த ஆர்க்கில் வந்து நான் சொல்கிறபடியெல்லாம் நீ செய்யணும், நீ செஞ்சிரு, இது வரைக்கும் நீ பார்க்காத ஒரு மழை ஒன்று வரப்போகுது, அந்த மலையில் வந்து இந்த உலகத்தை வந்து அழிக்க போகிறேன், அதிலிருந்து உன் ஃபேமிலியும் நீ மட்டும் உன்னை காப்பாற்ற போகிற, இந்த ஆர்க்கை வந்து நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறையை வந்து கொடுக்குறாரு. உடனே நோவாவை என்ன பண்ணால் அதை அப்படியே ஒபே பண்ணி அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு கடவுள் சொன்ன அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு, எந்த நீளம், எந்த அகலம், எந்த உயரம் இருக்கணும், எத்தனை அதில் அறை இருக்கணும், எப்படி வந்து கதவு வைக்கணும், ஜன்னல் வைக்கணும், எல்லாத்தையுமே கடவுள் சொன்ன மாதிரியே நோவா வந்து செஞ்சான். 120 வருஷம் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. ஆமாம், நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமானதை நம்ம சொல்ல மறந்துட்டோம். அந்த டைமில் ஆதாம் ஏவாள் டைமில் வந்து மனுஷங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. இது வந்து நோவா 500 வருடம் இருக்கும்போது நடந்தது இல்லையா? அவர் வந்து ஆமாம் ஒரு 120 வருஷம் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை, கிட்டத்தட்ட ஒரு 600 வயசு. ஆமாம், இவ்வளோ நம்பிக்கையோட அவருடைய காலத்தில் அப்படிப்பட்ட மழை பெஞ்சது இல்லை. ஆமாம், இப்படிலாம் வந்து உலகத்தை வந்து ஒரே அடியாக அழிக்க முடியுமா அப்படின்னு கூட அவன் வந்து சந்தேகப்படலை. கடவுள் சொல்லிட்டாரு, நான் செய்வேன். நம்ம கடவுள் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடவுள் சொன்னது தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் யாரை நம்பலாங்களோ, அந்த வார்த்தையை நம்புகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுடைய ஒரு முன்னுரை தான், ஒரு முன்னோட்டம் தான் வந்து நோவாவுடைய வாழ்க்கை. அவள் வந்து நோவா வந்து இதேமாரி செய்கிறான். செஞ்ச உடனே அதே மாதிரியே கடவுள் சொன்ன மாதிரியே மழை வருது. மழை வந்து 40 நாட்கள், 40 பகல் 40 இரவு வந்து மழை பெய்யுது. மழை பெஞ்சதில் வந்து பூமியில் இருக்க எல்லாமே, மனுஷன்லேருந்து காட்டு விலங்குகள்லேருந்து உயிரினத்தில் பறவை எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுது, இல்லை எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போன உடனே இவங்க இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நோவாவும் அவங்களோட குடும்பமும் வந்து உள்ளார போயிட்டாங்க, சேஃபாக உள்ளார போயிட்டாங்க. கடவுள் சொன்ன மாதிரி உள்ளார போயிட்டாங்க. அவங்க சேஃபாக வந்து அந்த ஆர்க்குள்ளே இருந்துட்டாங்க. மற்ற உலகத்தில் இருந்த மற்றவங்களாம் வந்து இறந்து போயிட்டாங்க. கடவுள்கிட்ட கேட்குறான். கடவுள் சொல்கிறாரு, நீ வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே வெளில வந்து வராரு. அப்போ வந்து கடவுள் வந்து முதலாவது ஒரு உடன்படிக்கையை மனுஷனாகிய இந்த நோவாவிட்ட ஏற்படுத்துகிறார். என்ன, இதான் முதல் உடன்படிக்கை. இந்த தொடக்கணும்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தொடக்கம், உடன்படிக்கையோட துவக்கம் இதுதான். அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நிகழ்ந்த ஃபஸ்ட்டு உடன்படிக்கை இதுதான். என்ன உடன்படிக்கைன்னா, ஒரு வானவில்லை வானத்தில் தெரியுது. அந்த வானவில்லை உருவாக்கி என்ன சொல்ல, இனிமேட்டுக்கு ஜலத்தினால, தண்ணியினால் நான் வந்து இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் வந்து தேவன் கடவுள் வந்து இந்த நோவாவிட்ட வந்து ஏற்படுத்துகிறார். இப்படி ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்த நோவாவே அவனுடைய வாழ்க்கையுடைய இறுதி காலம் எப்படி போணுச்சுன்னா, ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பாவத்தை அவன் செஞ்சிடறான். செஞ்சுட்டு அந்த உடன்படிக்கையில் இன்னொன்று சொல்லிடுவோம். ஸோ உடன்படிக்கைன்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் ஒரு கான்ட்ராக்ட்னு நீங்கள் வச்சுக்கலாம். அது என்னென்னா, மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் என்னென்னா, தேவன் வந்து நான் அழிக்க மாட்டேன், நீ போய்
பல்கி பெருகி எல்லா இடத்துக்கும் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நோவா வந்து எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத. தேங்க்யூ பிரதர், பாரு அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்ததுக்காக. அதேமாரி வந்து ஒரு உடன்படிக்கை, ஒரு கான்ட்ராக்டை வந்து கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுத்துகிறார். பழுகி பெருகி நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாம் போங்க, நீங்கள் வந்து பல நாடுகளுக்கு போங்க, பல இடங்களுக்கு போங்க, போய் நல்லா வந்து இது பண்ணுங்க. ஏன்னா கடவுள் வந்து மனுஷனை உருவாக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னார், பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. நீங்கள் வந்து பழுகி பெருகுங்க, கனி கொடுங்கள். இந்த வசனத்தை, இந்த ஒரு கட்டளை மாதிரி இது. நீங்கள் இதுக்கு தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க, இதுக்கு தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை மனுஷனை உருவாக்கின உடனே வந்து சொல்லிடுறாரு. இந்த விஷயம் வந்து கடவுள் கொடுத்த உடனே நோவாகிட்டேருந்து சொல்கிறாரு. ஆனால் நோவாவுக்கு அப்புறம் வாழ்ந்த மனுஷங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கட்டளையை வந்து மீறி என்ன பண்ணுறாங்க, நம்மளாம் அங்கங்கெல்லாம் போவோனா, இதான் நல்லா கம்ஃபர்ட் ஜோனு, இங்கேயே இருந்துடலாம், இங்கேயே நம்மளுடைய சாம்ராஜ்யத்தை வந்து வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த கோபுரத்து பேர் பாபேல் கோபுரம். அந்த கோபுரத்தை வந்து அவங்க நல்லா பெரிய கோபுரமாக கட்டி, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இங்கேயே நம்ம குடியிருந்துடலாம், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்படி இருக்குது வந்து கடவுளுக்கு பிடிக்கல. கடவுளுடைய நோக்கம் என்ன, எல்லா இடத்துக்கும் பரம்பணும், அது வந்து அவங்க ஸ்ப்ரெட் ஆகணும், அவங்க நன்மையான காரியங்களை செய்யணும், கனி கொடுக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும். இதுதான் வந்து கடவுளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரே இடத்துலையே நம்ம வந்து இங்கேயே முடிச்சிடலாம் வேலையை அப்படின்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது கடவுளுக்கு பிடிக்காமல் என்ன பண்ணார்னா, இவங்க பிரச்சனை என்ன, ஒருத்தவங்க தான் பேசுகிறதுனால தானே பிரச்சனை. ஒருத்தவனுக்கு புரியாத அளவுக்கு என்ன பண்ணணும், குழப்பமாக ஏற்படுத்தி கொடுத்து, ஒருத்தன் பேசுகிற இன்னொருத்தருக்கு புரியாத அளவுக்கு தாறுமாறாக அவங்க பேசுகிறதே புரியாத அளவுக்கு பண்ணிட்டார் கடவுள். அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வழியே கிடையாது, இவன் நான் பேச இவனுக்கு புரியல, அவன் பேச எனக்கு புரியல, இங்கே நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த கோபுரத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டு வரல வேறு இடத்துக்கு வந்து அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த முதல் பகுதி வந்து முடியுது. இது வந்து 2வது பகுதி. ஒரு நல்ல தீர்வை வந்து அவர் கொடுக்குறார். இந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்து நம்ம ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று செய்கிறாங்க, இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 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 நேஷன், ஒரு கண்ட்ரியை வந்து ஒரு நாடை வந்து அவர் வந்து உருவாக்குறார். அதுக்கு முன்பாக வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக நல்ல ஒரு முக்கியமான ஆளை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாருன்னா ஆபிரகாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு பட்டப்பெயர் இருக்குது. என்ன பட்டப்பெயர்னா, விசுவாசத்தின் தகப்பன். ஏன்னா ஆபிரகாம் சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது, கடவுள் மீது உள்ள நம்பிக்கையில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷன். அதனால தான் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பட்டப்பெயர் வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து இந்த ஊருங்கிற ஒரு நாட்டில் வந்து ஆபிரகாம் வந்து இருக்கிறான். அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து எப்படிப்பட்டவர் அப்படி நம்ம சொல்கிறோம். அவங்க அப்பா வந்து பொம்மைகள் செய்கிற, இந்த பொம்மையெல்லாம் எல்லாம் செய்கிறாங்களே, பொம்மை செஞ்சு வைக்கிற அந்த இடத்த தொழிலை தான் வந்து ஆபிரகாமுடைய அப்பா வந்து செய்கிறாரு. இந்த இடத்துலேருந்து ஆபிரகாமுக்கு வந்து கடவுள் வந்து காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிற இடத்துக்கு நீ கிளம்பிப்போ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உடனே ஆபிரகாம் வந்து என்ன சொல்கிறார், எங்கே போகணும், அட்ரஸ் என்ன கொடுங்க. இப்போனா நம்ம போட்டால் வந்து அழகாக கூகுள் மேப்பில் போட்டு அட்ரஸ்ன்னு போட்டு வீட்டு நம்பருக்குள்ளே உள்பட நம்ம போட்டோம், அப்போ தான் நம்ம கிளம்புறோம். ஆனால் வந்து கடவுள் வந்து சொன்ன உடனே எங்கே போகணும், எங்கே கடவுள் போக சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவும் கேட்காம கடவுள் வந்து ஆபிரகாம் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணி உடனே கிளம்பிட்டான். இதனால தான் அவன் வந்து விசுவாசத்தின் கடவுள் சொன்னதை அப்படியே தட்டாமல் அவன் கிளம்பிட்டான். ஆனால் அவன் போனதுலேயும் கூட சில வார்த்தைகளை, சில கட்டளைகள் வந்து கொடுத்தாரு. உன்னுடைய வீடு, உன்னுடைய நாடு, உன்னோட அப்பா வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போன்னு தான் சொன்னார். ஆனால் ஆபிரகாம் வந்து என்ன நினச்சிட்றான், அவனுடைய ஃபேமிலி அழைச்சிட்டு போகிறான், அவங்க அண்ணன் பையனை அழைச்சிட்டு போகிறான், எல்லாம் கிளம்பி போகிறான். இதனால் பல பிரச்சனை வருது ஃப்யூச்சரில், அதை அப்புறம் பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து கடவுள் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு 3 விதமான சத்தியத்தை வந்து சொல்கிறார். இந்த இடத்துக்கு போன்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உனக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்டை தருவேன். அது எப்படிப்பட்ட லேண்டுனா, அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்த உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததியை வந்து நான் பெருக்குவேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். அப்புறம் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறார். உன்னை யாரும் டச் பண்ண முடியாது, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை யாராவது சபிச்சான்னா நான் அவனை சபிப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை வந்து ஆபிரகாமுக்கு வந்து கொடுத்து என்கரேஜ் பண்ணி, நீ போ, தைரியமாக போ, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிற விதமாக கடவுளை வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறார். உடனே ஆபிரகாமும் புறப்பட்டு போகிறான். அவனுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு இது இம்பார்ட்டண்ட்டான இதை சொல்லணும். அது என்னென்னா, அந்த காலத்தில் இப்போ நோவாவுக்கு அப்புறம் வந்து எல்லோரும் பிரிஞ்சு போனாங்கன்னு பிரதர் சொன்னாங்க.
அப்போ வந்து எல்லாரும் தேவனை விட்டு விலகி விலகி போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்து ஆபிரகாம் வரும்போது யூர் தேசத்தில் நிறைய பேர் வந்து விக்கிர வழிபாட்டில் தான் இருந்தாங்க. இப்போ எப்படி இந்தியாவில் விக்கிர வழிபாட்டில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ கூப்பிடும்போது, கடவுள் கூப்பிடும்போது அவர் வந்து அதை மதித்து அவரை ஃபுல்லாக ஏற்றுக்கொண்டு ஃபெய்த்தில் போனார். ஆமாம், நல்ல விஷயம். ஏன்னா இதில் வந்து இந்த விக்கிரக வழிபாடு அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். அது வந்து கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் வந்து ஆபிரகாம் வந்து அந்த இடத்துல கிளம்பி போகிறான், கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. அப்போ கிளம்பி போகிறப்ப ஆபிரகாமோட வயசு வந்து 75. இந்த ஒரு சூழ்நிலையில் அவன் போகிறான். அவன் போகிறதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். அவனுக்கு வந்து கடவுள் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. உன்னை வந்து நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னுடைய சந்ததிகள் வந்து கடலில் இருக்கக்கூடிய மணல் அளவுக்கு இருக்கும், வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு வந்து சந்ததியை நான் பெருக்குவேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் வயசு 75 ஆகிடுச்சு, இன்னும் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடான். நம்மளுக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ வருத்தப்படுற சூழ்நிலையில் தான் வந்து கடவுள் வந்து மறுபடியும் என்கரேஜ் பண்ணுறார். என்னை வந்து நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு வந்து வானத்தையும் கீழே இருக்கக்கூடிய பூமியும் பார்க்க சொல்கிறார். ஏன்னா கடலில் இருக்கக்கூடிய மணலை என்ன முடியாதில்ல, அந்தளவுக்கு உன்னைய நான் உன்னுடைய வாரிசை வந்து உருவாக்குவேன், மேலே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை என்ன முடியாதில்ல, அந்த அளவுக்கு உன்னோட சந்ததியை பெருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ப்ராமிஸை வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். கடவுள் வந்து ஆபிரகாமை வந்து அந்த ஊர் தேசத்திலேருந்து வெளில போக சொன்னோன்னே என்ன சொன்னார், எல்லாத்தையும் உங்கள் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொன்னார்ல. அப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொன்னோன்னா ஆபிரகாம் வந்து பாதி தான் வந்து ஒபே பண்ணார். ஃபேமிலிலாம் அழைச்சிட்டு போன ஒய்ஃபு, குழந்தைங்க, மற்றபடி வந்து சித்தப்பா அண்ணன் பையன் லோத்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனப்போ அந்த லோத்துனால ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்தீங்களா, அது கரெக்டாக இப்போ தான் வருது. லோத்து என்ன பண்ணிடுறான், லோத்து ஆபிரகாம்லாம் பெரிய பணக்காரங்க, பெரிய எஜமானர்கள், அவங்களுக்குள்ள நிறையா ஆடு மாடுலாம் பயங்கரமாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்டை மேய்க்கிறவங்க அந்த மாடை மேய்க்கிறவங்களுக்கும் இவங்க ஆபிரகாமுடைய அந்த மேய்ப்பர்களுக்கும் லோத்தோடைய மேய்ப்பர்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுது. பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், உடனே ஆபிரகாம் என்ன சொல்கிறான், இந்த பிரச்சனை வந்து இருக்க போனால் ரொம்ப பெருசாகிடும், அதனால் நம்ம என்ன பண்ணோம், இப்போவே சின்னதாக பிரச்சனை இருக்கிறப்பவே நம்ம வந்து இதை பிரிச்சுருவோம், உனக்கு பாதி எனக்கு பாதின்னு பிரிச்சுருவோம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து லோத்து வந்து சொல்கிறான், இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு இடத்துல பெரிய இடத்துல நின்று அவன் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதெல்லாம் பசுமையாக தெரியுதோ அந்த இடத்தெல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்லி எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு லோத்து கொடுத்தான். லோத்து அதெல்லாம் வாங்கிட்டு அதில் போயிட்டான். அதில் ஒரு இடம் தான் வந்து சோதம் கமரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த சோதம் அப்படிங்கிற ஒரு பட்டணம், அது ஒரு அந்த சிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பாவத்துடைய மிகப்பெரிய ஒரு கொடுமையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பைபிளில் படிக்கிறோம். எப்படி பாவம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஓரினச் சேர்க்கை அந்த ப்ராப்ளம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த பாவத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து செஞ்சாங்க. இது கடவுளுடைய பார்வைக்கு மிகவும் அருவருக்கத்தக்கது. இந்த பாவத்தை அவங்க செஞ்சதுனால கடவுள் வந்து அந்த சோதம் குமாரா அந்த பட்டணங்களை வந்து அழிக்கிறதுக்கு அவர் வந்து முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ண உடனே இந்த விஷயம் ஆபிரகாமுக்கு தெரிய வருது. ஆபிரகாம் தெரிஞ்ச உடனே போயிட்டு ஆபிரகாம் வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு முறையிடுறான், ஆண்டவரே அப்பா நீங்கள் தயவு செய்து மன்னிச்சிருங்க, அந்த இடத்துல வந்து ஒரு 50 நீதிமான்கள் இருந்தாங்கன்னா, நல்லவங்கள் இருந்தாங்கன்னா, 50 நல்ல பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அழிக்காமல் விட்டுருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற உடனே கடவுள் சொல்கிறார், கண்டிப்பாக 50 பேர் இருந்தாங்கன்னா அழிக்க மாட்டேன். அதேமாதிரி கடவுள் வந்து கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் நல்ல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. ஆபிரகாம் வந்து கேட்குறான், 45 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா, 40 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா, 30 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டே இருக்கேன். கடைசியில் 10 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்க மாட்டீங்களா கேட்டோன்னா 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து அந்த ப்ரேயருக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த சோதம் கமரா பட்டணமுக்கு வந்து ரொம்ப திருந்துற மாதிரியே தெரியல. அதில் வந்து என்ன ஆகிடுச்சு, ஆபிரகாமுடைய ப்ரேயரை வந்து கடவுள் வந்து கனம் பண்ணுறாரு. எப்படி கனம் பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த சோதமில் தான் வந்து இவன் லோத்து வந்து குடியிருக்கிறான். இந்த சண்டை போட்டு போனால பாகத்தை பிரிச்சுட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் வந்து அங்கே சோதமில் இருக்கிறான். இந்த ஆபிரகாமுடைய ப்ரேயரை கேட்டு லோத்தை வந்து கர்த்தர் வந்து காப்பாற்றுன்னு நினைக்கிறார். காப்பாற்று எப்படி நினைக்கிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துல போயிட்டு அவனை பிடிச்சி தூக்கிட்டே வந்துடுறாரு அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. இழுத்து அவனை இறக்கம் வச்சு அவனை இழுத்து கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு தான் வந்து வேதம் சொல்லுது. அந்த அளவுக்கு வந்து அன்பு செலுத்துகிறார் ஆபிரகாமுடைய ப்ரேயர்னால. ஆனால் இந்த இடத்துல லோத்தோடைய ஒய்ஃப் என்ன பண்ணிடுறா, ஆனால் இந்த பிரச்சனை இழுத்துட்டு வர்றப்பவே லோத்துக்கிட்ட என்ன சொல்கிறாரு, திரும்பி பார்க்காம ஓடிடு, இந்த இடத்துல நான் செய்ய போகிற இந்த காரியத்தில் சோதம் அழிக்க போகிறேன், இந்த அழிக்கிற காரியத்தை நான் செய்கிற காரியத்தை நீ பார்க்கவே கூடாது, உன்னை காப்பாற்றிட்டேன் பேசாமல் ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு
கடவுள் வந்து லோத்தை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் லோத் என்ன பண்ணிடுறான், அதை ஒபே பண்ணுறான். ஆனால் லோத்தோட ஒய்ஃப் என்ன பண்ணுறான், சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு திரும்பி பார்த்துறா. திரும்பி பார்த்தோன்னே அவளுக்கு வந்து கடவுள் சொன்ன அந்த கட்டளை மீறினதுனால உப்பு தூணாக மாறிடுறான். இந்த சூழ்நிலை நடக்குது இந்த இடத்துல. இதுக்கப்புறம் ஐசக்குக்கு, அதாவது ஈசாக்குக்கு வந்து என்ன பிறகு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. யாக்கோபு, ஈசா அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவங்க 2 குழந்தைங்களுக்குள்ளே எப்படி வந்து இதில் வந்து யார் அண்ணன்னா ஈசா தான் அண்ணன், யாக்கோபு வந்து தம்பி, ஜேக்கப்புங்கிறவன் இங்கிலீஷில் சொன்னான், அவன் தம்பி. இதை வந்து அந்த வரைமுறைப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து அந்த பர்த் ரேட்டு போகும்னு சொன்னால் ஈசாக்கு தான், அவன் தான் அண்ணன், அப்பாவுக்கு அடுத்தது பெரிய பையன் அப்படிங்கிறவரில் வரும். ஆனால் என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் இதை வந்து யாக்கோபு வந்து எப்படி பண்ணால் எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணுறான். அதுக்கு வந்து அவங்க அம்மாவே வந்து உடந்தையாக இருக்கிறாங்க. அவங்க அம்மாவே என்ன பண்ணுறாங்க, சின்ன பையனுக்கு தான் கிடைக்கணும் பெரிய பையனை விடன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பையனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து எங்கள் அப்பாவுடைய அந்த பர்த்டே வாங்கின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவங்க அண்ணன் மாரியே வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு அவங்க அப்பாவை ஏமாற்றி இவன் வந்து அந்த பர்த்டேட்டை வாங்கிடுறான். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஈசாவுக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் எப்படியாவது இவனை வந்து நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப்பை எங்கே பார்த்தாலும் அவனை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த சூழ்நிலையில் ஜேக்கப்புக்கு இந்த விஷயம் தெரியுது. சரி ஓகே, எப்படியாவது நம்ம வந்து இதில் காப்பாற்றிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். ஓடி போகிறப்ப ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறான். அந்த இடத்துல தான் அவனுக்கு தூக்கம் வரப்போ கனவு வருது. கனவில் வந்து ஒரு ஏணியில் வந்து ஏறுற மாதிரி, ஒரு ஏணியில் தூதர்கள்லாம் ஏறி இறங்குறது மாதிரி அவன் கனவு காண்றான். அந்த இடத்துல வந்து கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறப்ப இது வந்து அவன் கனவு காண்றான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி போகிறான். அங்கே வந்து லாபான்னு சொல்லிட்டு என்னுடைய மாமா ஊருக்கே போயிட்டு அங்கே இது பண்ணுறான். அங்கே வந்து என்ன பண்ணுறான், அவங்க பொண்ணுங்களை பார்த்தோன்னே இந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். அப்போ வந்து அவன் லாபம் என்ன சொல்கிறாரு, என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வேலை செய்யணும், என்கிட்ட எத்தனை வருஷம் வேலை செய்யணும், 7 வருஷம் நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் ஆசைப்பட்டது ஒரு பொண்ணு. அவன் எந்த பொண்ணுக்காக ஆசைப்பட்டு 7 வருஷம் வேலை செஞ்சாவனோடனே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அவங்க அப்பா. என்ன வைக்கிறாரு, இந்த பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு தான் சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்யிட்டு இன்னொரு 7 வருஷம் பார்த்தா 14 வருஷம் அந்த இடத்துல அவன் வேலை செய்கிறான். வேலை செஞ்சு இது மாதிரி இது பண்ணோடனே அதுக்கப்புறம் அவன் எதிர்பார்த்த அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ண உடனே இப்போ வந்து அவன் வந்து மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி போகலாமே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் ஈசா வந்து அதே வெறியோடு தான் இருக்கான். எப்போ பார்த்தாலும் வந்து அவனை வந்து போட்டு ஒரு பிளானில் தான் இருக்கிறான். ஆனால் இதுக்காக என்ன பண்ணுறான்னா, ஜேக்கப் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கான். ஆண்டவரே, அண்ணனுடைய கண்களில் வந்து தயவை கொடுங்க, அவன் வந்து என்னை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தயவை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு வந்து ட்ரை பண்ணுறப்ப அந்த ஒரு நாள் வந்து இப்படி திரும்பி வர்றப்ப தான் ஒரு நைட்டு வந்து தூங்குறப்ப அந்த இடத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவு எப்படி வருதுன்னு சொன்னால் ஒரு பெரிய அது வரைக்கும் அவன் சந்திக்காத ஒரு மனுஷன், பயங்கர பலமுள்ள ஒரு மனுஷன் வந்து அவனை வந்து ரொம்ப சண்டை போடுற மாதிரி அவன் வந்து ரெசல்ட் பண்ணுறப்ப அவனுக்கு வந்து ஃபீல் பண்ணுறான், இது சாதாரண மனுஷன் கிடையாது, இது வந்து ஒரு அப்நார்மல் ஒரு மேன் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறான். அப்புறம் தான் அவனுக்கு ஃபைனலாக புரியுது கடவுளுடைய மனுஷன், கடவுளுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த உடனே அந்த இடத்துல அவனை சண்டை போட்டதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கடவுள் அந்த ரெஸ்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் இந்த ரெஸ்லிங் நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஜேக்கப் வந்து இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து அவனுடைய சுயத்தில், அவனுடைய பலத்தில், அவனோட ட்ரிக், எப்படி அவங்க அப்பா ஏமாத்தினா, அவங்க அண்ணனை ஏமாத்தினா, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டு அவங்க மாமனாரையும் வந்து ட்ரிக் பண்ணி எப்படியாவது ஏமாத்தலான்னு பார்த்தா அவங்க மாமனை இவனை ஏமாற்றிட்டு இது பண்ணி எல்லாம் இவனுடைய சொந்த செயல்னால எல்லாத்தையும் பண்ணலான்னு நினச்ச அந்த யாக்கோபுக்கு வந்து கடவுள் வந்து ஒன்றால் கிடையாது, என்னால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளால் மட்டும்தான் நடக்கும்னு உணர்த்த விதமாக அன்னைக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட்டை வந்து உருவாக்குறாரு. அப்போ வந்து உணர்றான், என்னால் முடியாத ஆண்டவரே, உங்களால் தான் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு அவன் கால் கூட வந்து ஒரு மாதிரி ஊனமாயிடுவான். அந்த சண்டை போட்டதில் அவனுக்கு ஊனமாயிடும் அப்படின்ட்டு பைபிளில் சொல்லப்படுது. அன்னைக்கு வந்து கடவுள் சொல்கிறாரு, இன்னையிலேருந்து உன் பேர் வந்து இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உனக்கு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த இஸ்ரவேல் பைபிளில் வந்து அநேக ப்ராமிசஸ் இருக்கும். இஸ்ரவேலே பயப்படாதே, இஸ்ரவேலே அவன் கூட இருக்கிற, நீ இஸ்ரவேல், நீ வந்து சிறு பூச்சியாக இருந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படிலாம் நிறைய சொல்லுவார்ல. அந்த இஸ்ரவேல் எப்படி வந்ததுன்னு இந்த யாக்கோபுடைய கேரக்டர் தான். யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல் அப்படிங்கிறது பேர். இந்த இஸ்ரேலுக்கு வந்து மொத்தம் 12 பசங்க வந்து பிறக்கிறாங்க. 12 பசங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேர் இருக்குது. அதில் கடைசி பையனுக்கு முதல்ல இருக்கிற பெயர் வந்து ஜோசப், தமிழில் சொன்னால் யோசேப்பு அப்படின்னு சொல்லப்படும்.
யோசப் மேலே ரொம்ப இவன் வந்து பாசமாக இருந்தான். மற்ற பசங்கள்கிட்ட இருக்கிற பாசத்தை விட ஜோசப் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு விதத்தில் உனக்கு பாசமாக இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க பிரதர்ஸ்க்கு வந்து பிடிக்கல. என்னடா இத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், நம்மளை விட அப்பா வந்து அவன் மேலே பாசமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அது ஒரு பொறாமை. அப்புறம் வந்து ஜோசப்புக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு கனவு வருது. கனவுல எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த கனவுல வந்து அவங்க அப்பாலேருந்து அவங்க அண்ணனுங்க எல்லாமே வந்து அவனுக்கு கீழே இருந்து வேலை செய்கிற மாதிரி அரிக்கட்டுகள் வந்து அவங்களுடைய அரிக்கட்டுகள் வந்து இவனோட அரிக்கட்டோட கீழே இருக்கிற மாதிரி ஒரு கனவு காண்கிறான். இந்த கனவு கண்டவன் வந்து இவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டு அவங்க அண்ணன்கிட்டே போய் சொல்கிறான், இதுமாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, இந்த கனவுல வந்து நீங்கள் எல்லாருடைய அரிக்கட்டும் வந்து எனக்கு கீழே வந்து இருக்குது, நான் வந்து உங்களுக்கு மேலே இருக்கேன்னு சொன்னோன்னே இருக்கிற புகையில இன்னும் அதிகமாகிடுச்சு அவங்க பசங்க அவங்க அண்ணனுங்களுக்கு. என்னடா அது, ஏற்கனவே அவங்க அப்பா வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, நம்மளை வந்து கண்டுக்கிறது கிடையாது, இப்போ அவனுக்கு கனவு வேறு வந்துச்சு, இவனுக்கு கீழே நம்ம இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு ஒரு கங்கணம் கட்டிட்டாங்க. இவனை எப்படியாவது இவனை வந்து போட்டு தள்ளுமானன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இவனை என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல அழைச்சிட்டு போயிட்டு இவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறப்ப இவனை என்ன பண்ணுறாங்க, ஒரு குழியில் தள்ளி விட்டுட்டு இவனை அடித்தே குழியில் தள்ளி விட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இவனை கொலை பண்ண வேணாம், கொலை பண்ணால் இவனுடைய ரத்தப்படி நம்ம மேலே சுமரும், அதனால் என்ன பண்ணான்னா இவனுக்கு வந்து நம்ம பேசாமல் விற்று விட்டுலான்னு சொன்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய ஒரு எகிப்துக்கு போகிற வழியில் எகிப்துக்குள்ள போகிற ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்கள்ட்ட விற்றுறாங்க. விற்றுட்டு அவன் போய் எகிப்துக்கு போயிடுறான். இப்போ யார் ஃபஸ்ட்டு அந்த 12 பேரில் முதல்ல ஜோசப் வந்து எகிப்துக்கு போயிட்டான். எகிப்துக்கு போன உடனே அந்த இடத்துலையும் வந்து அவனுக்கு வந்து பிரச்சனை வந்து விட்டபாடு இல்லை. அங்கே வந்து எகிப்தில் வந்து ஃபாரூனுடைய வீட்டில் தான் குடியிருக்கிறான். குடியிருக்கிறப்ப இவன் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது, எந்த வேலை கொடுத்தாலும் கரெக்டாக செஞ்சிடறானே, இவன்ட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படிங்கிறத அந்த ராஜாவே உணர்றான். உணர்ந்த உடனே அந்த வீட்டிலோட காரியங்கள்லாம் இது பண்ணுறான். ஒரு நாள் என்ன பண்ணுறது, அங்கே நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டில் அந்த ராஜாவுடைய மனைவி வந்து ஜோசப் வந்து தவறான முறையில் பயன்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. சொல்லாமா அந்த இடத்துல வந்து அந்த ஃபாரூனுடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, தவறான உறவுக்கு வந்து அழைக்கிறாங்க தனிமையாக இருக்கிறப்ப ஜோசஃபை. உடனே அவன் ஜோசப் என்ன பண்ணுறான், இல்லை நான் வந்து கடவுளுக்கு உண்மையாக, கடவுளை என்னை பார்க்குறாரு, நான் இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து எனக்கு இந்த ராஜா வந்து கொடுத்துருக்குறாரு, இது பண்ணால் மிகப்பெரிய துரோகம், இதை விட கடவுளை என்னை பார்க்குறேன், கடவுளுக்கு நான் பயப்படுறேன், நான் வந்து பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இதை தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து ட்ரெஸ்ஸை பிடிக்கிற விழுந்தடிச்சிட்டு ஓடுறான். அந்த அளவுக்கு வந்து ஜோசப் வந்து கடவுளுக்கு பயந்தவனாகவும் இருந்தான், உண்மையாகவும் இருந்தான், பரிசுத்தமாகவும் இருந்தான். இதை வந்து என்ன பண்ணிட்டா, இதை வந்து பக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அது பிளேட்டை மாற்றிடுறான். யார், அந்த ராஜாவுடைய ஒய்ஃபு. இந்த விஷயம் வெளில தெரிஞ்சு போச்சுன்னா ராஜா வந்து நம்ம உயிரோட வைக்க மாட்டான், இது எப்படியா மாற்றணும்னு சொல்லிட்டு ஜோசப் மேலே அப்படியே பழி தூக்கி போட்டுறா. ஜோசப் வந்து என்னை வந்து கற்பழிக்க வந்துட்டான், நான் வந்து அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா கோவம் வந்து அவனுடைய அந்த ஜெயிலில் தூக்கி போட்டுறாரு ஜோசஃபை. ஜெயிலில் போய் இருக்கிறான். ஜெயிலில் போயிட்டு இருக்கிறோன்னே அவன் வந்து யோசிச்சு பார்க்குறேன், என்னடா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு கனவு கொடுத்தாரு, இப்படிலாம் இருக்குது, நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் இப்படி எல்லாம் எகடைக்கு மொக்கனையாக இப்படி போகுதே, எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசஃபுக்கு வந்து இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல 2 பேர், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் வந்து அவங்க கூடயே கைதிகளாக இருக்கிறாங்க. அந்த கைதிகளுக்கு வந்து 2 கனவு வருது. அந்த கனவுகளை வந்து கரெக்டாக வந்து இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். இந்த கனவு இப்போ உனக்கு இதுதான், உன்னுடைய கனவுக்கு இதுதான் பொருள், உன் கனவுக்கு இதுதான் பொருள்னு சொல்லிட்டு சரியான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். அப்போ அவங்களுக்கு தெரிய வருது, ஓகே இவனுக்கு கனவு வந்து என்ன கனவு வந்தாலும் கனவு என்ன, அதோட பொருள் என்னான்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரிசனர்ஸ் கூட இருந்தவங்களுக்கு தெரிய வந்துடுது. அதில் சொன்ன மாதிரியே நடந்துருது. அந்த கனவுல வந்து ஒரு கனவு என்ன வரும்னு சொன்னால், அந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அந்த கனவுல வந்து அவன் சாவர மாரியே வரும். அதை வந்து சொல்லிவிடுவான், நீ செத்துருவப்பா, இந்த கனவுல தான் உனக்கு நடக்க போகுது அப்படின்னா அவன் உண்மையாகவே செத்து போயிடுவான். அப்போ இன்னொருத்தன் வந்து என்னப்பா, ஓகே இது உனக்கு ஒரு உண்மையாகவே பவர் இருக்குன்னு சொன்ன உடனே அவன்கிட்ட என்ன சொல்லுவானா ஜோசஃபு, நீ வந்து வெளியில் போயிடுவேன், வெளில போனதுக்கப்புறம் நீ ஃபாரோனா அந்த எகிப்தோடைய ராஜா, அவனை பார்க்குறதுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் என்னையை பற்றி சொல்லு, எனக்கு இதுமாரி ஒரு என்னை மறந்துடாத, நான் இதுமாரி உனக்கு நான் இது நல்லது பண்ணியிருக்கேன், எப்போயாவது சான்ஸ் கிடச்சிச்சின்னா ராஜாவிட்ட என்னை பற்றி சொல்லு அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். இது போனால் என்ன வெளில போனால் மறந்துடுவோன்னே அப்படியே போய்டும். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலையும் பாருங்கள், கடவுள் சொன்னது தான். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. ராஜாவுக்கு கனவு வந்தோடனே 7 பசுமாடு இது தண்ணி குடிக்க வருது. 7 நல்ல பசுமாடு முதல்ல வருது. அப்புறம் 7 ரொம்ப வறுமையில் இருக்கிற பஞ்சத்தில் அடிப்பட்ட 7 பசுமாடு வருது. அந்த 7 பசுமாடு வந்து நல்ல பசுமாடு முழுங்கிருது. உடனே ராஜா முடிச்சுக்கிறேன், என்னடா அது இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மறுபடியும் படுத்துங்கிறான், ஓகே இது கனவு தான் அப்படின்ட்டு படுத்துங்கிறான். மறுபடியும் எழுந்த உடனே அந்த கதிர்கள், அந்த நெற்கதிரெலாம் இருக்குல்ல, அந்த கதிர்கள் வந்து 7 நல்ல கதிர்கள் இருக்குது.
அதுக்கப்புறம் அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக 7 கெட்ட கதிர்கள், 7 கெட்ட கதிர்களை வந்து நல்ல கதிர்களை முழுங்கிடுது. உடனே எழுந்து போயிட்டு, ஆகா அது நடக்க போகுது என்னன்னு தெரியலையே, இப்படி வந்துருச்சே, யார் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரியில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்றான். யாருக்கும் அந்த அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. எனக்கு இதுமாரி கனவு வந்துருச்சு, இந்த கனவுக்கு என்ன பொருள்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்லணும்னு எவனுக்கும் தெரியல. உடனே அங்கே இதுமாரி அந்த ஏற்கனவே அந்த ஜெயிலில் பார்ட்னர் ஒருத்தர் இருந்தால அவனுக்கு அப்பா ஞாபகம் வருது, நம்ம கனவை ஒருத்தன் சொன்னானே அவனை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜாட்ட போய் சொல்கிறான், ராஜா எனக்கு இதுமாரி ஒரு ஆள் தெரியும், அவன் பேர் ஜோசப், அவங்க ஜெயிலில் தான் இருக்கான், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, கனவை கரெக்டாக சொன்னான், அதுமாரி லைஃப்பில் நடந்துச்சு, இந்த கனவுக்கு அவன் தான் கரெக்டான ஆள், கரெக்டாக சொல்லிவிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அழைச்சிட்டு வான்னு அவன் உடனே வர்றான் ஜெயிலேருந்து. உடனே ராஜா கனவு சொல்கிறார், உடனே அர்த்தம் சொல்கிறான். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கனவுக்கு அர்த்தம் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன சொல்யூஷன், அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் 7 நல்ல வருஷம் வரப்போகுது, அதை தொடர்ந்து 7 கெட்ட வருஷம், பஞ்சம், கொடுமையான பஞ்சம் வரப்போகுது அடுத்து 7 வருஷம். அந்த கொடுமையான பஞ்சம் வருஷம் இது வரைக்கும் அந்த உலகத்திலேயே வராத ஒரு பஞ்சம் வரப்போகுது அப்படின்ட்டு அதோட மீனிங், இதான் மீனிங் அந்த கனவுக்கு சொல்லிவிட்டு ஜோசப் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ராஜா, இந்த நல்ல வருஷத்தில் நல்ல விளையுதில்ல தானியங்களெல்லாம் நல்லா சேஃப்கார்டு பண்ணி வச்சுங்க, நல்லா சேமித்து வச்சுங்க, அப்போ தான் வந்து பின்பு வரக்கூடிய 7 வருஷத்தில் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். இந்த சொல்யூஷன் வந்து ராஜாவுக்கு பிடிச்சி, ஆகா நல்ல மனுஷனாக இருக்கானே, நம்மளுக்கு கனவையும் சொல்லி சொல்யூஷனும் சொல்கிறான், இவன் தாண்டா சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சி அவனுக்கு அடுத்த பொசிஷனில் ஜோசப் வந்து உட்கார வைக்கிறார். இந்த ஜோசப் வந்து உட்கார வச்ச உடனே அடுத்தது வந்து சொன்ன மாதிரியே அந்த 7 நல்ல வருஷம் வருது. இவன் சொன்ன மாதிரி அந்த ஜோசப் சொன்ன மாதிரியே ராஜா செய்கிறான், தானியங்களை வந்து சேமித்து வைக்கிறாங்க. அடுத்த 7 வருஷம் இந்த உலகம் ஃபுல்லாக பஞ்சம் வருது. ஆனால் எகிப்தில் மட்டும் அந்த பஞ்சம் வந்தாலும் அந்த பஞ்சத்தை வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க, ஏன்னா ஜோசப் கொடுத்த ஐடியா. அதே மாதிரி இந்த உலகத்தில் பஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜோசஃபுடைய ஓன் பிரதர்ஸ் அவங்க அப்பாலாம் இருக்கிறாங்கல்ல அந்த இடத்துலையும் விட்டு வைக்கல, அங்கேயும் பயங்கர பஞ்சம். உடனே என்ன பண்ணிட்டா, சரி ஓகே எகிப்தில் தான் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்கிறாங்க, பேசாமல் அங்கே போயிடலாம், நீங்கள் போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க வந்து என்ன பண்ண அவங்க பசங்களை வந்து அனுப்பிவிட்டு போய் அந்த பொழப்புக்கு ஏதாவது சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாரு. அவங்க வர்றாங்க. ஜோசஃபுக்கு வந்து முதல்ல தெரிஞ்சிருது இவங்க வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே ஜோசப் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றான், இதை மாதிரி இதுங்க நம்ம அண்ணனுங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றான். கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறான்னா, இது எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்ட்டு அதில் 2 பேரை பிடிச்சி வச்சுக்கிறான். பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்கள் அப்பாவையும் அழைச்சிட்டு வாங்க, உங்கள் அப்பாவையும் கடைசி தம்பி பெஞ்சமின் ஒருத்தர் இருப்பான், பெஞ்சமின் அழைச்சிட்டு வாங்க, 2 பேர் வந்தால் தான் உங்களுக்கு விடுவேன்னு சொல்லிட்டு 2 பேர் பிடிச்சி வச்சு மற்ற பேர் அழைச்சிட்டு போயிட்டான். சரி 2 பேர் அங்கே இருக்கிறாங்க, மற்ற பேர்லாம் போயிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா இதுமாரி நாங்கள் போனோம், எங்களை வந்து இந்த அங்கே இருக்கிற ராஜா வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு பதிலாக எங்களெல்லாம் இந்த நம்ம அண்ணனுங்களை வந்து 2 பேர் பிடிச்சி வச்சுட்டாரு, எங்களை தான் வந்து அனுப்பிவிட்டு உங்களை அழைச்சிட்டு உங்களையும் தம்பியும் பெஞ்சமினையும் அழைச்சிட்டு வர சொன்னார், அப்படி அழைச்சிட்டு வரலன்னு சொன்னால் அவர் விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னே அவங்க அப்பாவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க அப்பா என்னன்னா ஆசையாக வளர்த்த ஜோசப் வந்து இவங்க அடித்து போட்டாங்க அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம், இவங்க மேலே நம்பிக்கை கிடையாது இந்த பசங்க மேலே, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனையும் கொலை பண்ண பார்க்க நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பெஞ்சமினை அனுப்பலை. அப்போ எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி அழுது கெஞ்சி கூத்தாடி அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் பெஞ்சமின் வந்துட்டாங்க. இவங்க அதுக்கப்புறம் தெரிய வருது ஜோசஃபுக்கு வந்து எங்கள் அப்பா அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாரு, அவங்க அண்ணனுங்களாம் பார்க்குறாங்க, அவங்க அண்ணனுங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஜோசப் தான் தெரிய வருது. 2 பேரும் தெரிஞ்ச உடனே பாசமலை இங்கே பொழிகிறாங்க, 2 பேரும் கட்டி தழுவி ரொம்ப அழுது ஏற்றுக்கிறாங்க. அப்போ வந்து இந்த சூழ்நிலை நடக்கிறப்ப அவங்க அண்ணன்களாம் கேட்குறாங்க, தெரியாதனமா தப்புன்ட்டேன், நீங்கள் வந்து பழி தீர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து பழி தீர்க்காமல் அவங்கள மன்னித்து அவங்க நல்ல ஒரு வாழ்வாதாரம் அந்த எகிப்தில் வந்து கொடுக்குறான். இதோட வந்து நம்ம செக்ஷன் 2 வந்து முடியுது ஜோசஃபோட கேரக்டர் மூலயமா. ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த செக்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்த செக்ஷன் வந்து எப்படி வந்து ஆதியாகமத்தை இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் ரீட் பண்ணணும். அதாவது நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது நம்ம வந்து புதிய ஏற்பாடு வந்து நம்மளுக்குடைய ரியல், அதோட ஷேடோ தான் வந்து நம்ம பழைய ஏற்பாடு. ஸோ அப்போ எப்படி பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து அது எல்லாமே நம்ம டைப்பாலஜி வழியாக படிக்கணும். அதாவது கிறிஸ்து தான் நிஜம், அவருடைய ஷேடோ தான் மற்ற மனிதர்கள், அதாவது ஆதியாகமத்து பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்ட மனிதர்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு நம்ம படிப்போம். ஸோ முதல்ல பிரதர் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். முதல்ல அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்ல, அதில் வந்து ஒரு உடன்படிக்கை ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாருன்னா, ஏவாள் எப்போ தப்பு செஞ்சாங்களோ அப்போ வந்து 3 பேர் பனிஷ் பண்ணார், ஆதாம், ஏவாள், சத்துரு. சத்துருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னா, உன் தலையை ஸ்திரீயின் வித்து நசுக்கும், அப்படி நீ வந்து அவரோட குதிகாலை நசுக்குவ, ஆனால் ஸ்திரீயோட வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்ட்டு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்துருந்தார். அந்த வித்து யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த சத்துருவை வந்து நம்ம நசுக்க முடியும். அவன் கொண்டு வரக்கூடிய சோதனையாகட்டும், போராட்டமாகட்டும், கவலையாகட்டும், சந்தேகமாகட்டும், இல்லை பயமாகட்டும், எல்லா பிரச்சனையுமே எப்படி நம்ம வந்து மேற்கொள்ள முடியும், நசுக்கணும்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான். இது கடவுள் கொடுத்த வார்த்தை. இயேசு கிறிஸ்து வந்து மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இந்த மாதிரி வசனங்களை நம்ம பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து சில பிலிவர்ட்டியோ சில மனிதர்கிட்ட பேசுகிறப்ப சில மார்க்கத்தாட்ட இப்போ இஸ்லாமியர்கள்ட்டெல்லாம் பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதாப்பா கரெக்டு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எங்கே ஜீசஸ் பற்றி சொல்லியிருக்கு? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸுங்கிற பேரே கிடையாது. நீ எல்லாமே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வரீங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எல்லாம் யாரோ ஒரு மனுஷன் வந்து எழுதி வச்சிருப்பானா, யோவானு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா அப்படின்னு மனுஷன் எழுதி வச்சதை, பவுல் எழுதி வச்சதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, நாங்கள் நம்ப முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து டிபேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வசனம் என்னன்னு சொன்னால், ஜீசஸ் சேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஜான் 5:46 இது மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியமே உன் வித்து உன் தலையை ஸ்திரீயின் வித்து நசுக்கும், அது சொன்னது வந்து பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இயேசுப்பர் தான் குறித்து இருக்குது, இயேசுப்பர் தான் சொல்லுது, இது முதல் வசனமே அப்படி தான் சொல்லுது அப்படின்ட்டு வந்து நம்ம உங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், கரெக்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 2 ஆதாம்கள். ஸோ நம்ம வந்து ஒரு டைப்பாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதனோ ஒரு இதையோ வந்து நம்ம எப்படி புதிய ஏற்பாட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து 2 ஆதாம்கள்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஆதாம் தெரியும். ஒரு ஆதாம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டஸ்ட்ல இருந்து, ஒரு மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆதாம். அந்த ஆதாம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலை அந்த ஏதாம் தோட்டத்தில். அதே இது நம்ம கிறிஸ்துவை பார்த்தோம்னா அந்த அவர் வந்து மண்ணிலிருந்து வரல, அவரு ஹெவன்லேருந்து வந்தார், பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டார். அவர் வந்து ஹெக்சமனே தோட்டத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதனால தான் தன்னையே பலியாக கொடுத்தார். ஸோ அந்த 2 டிஃப்ரென்ஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ஆதாமை படிக்கும்போது ஆதாம் எங்கெல்லாம் விழுந்தானோ அங்கெல்லாம் தேவன் வந்து நம்மளை மீட்கிறதுக்காக தானே வந்து இது கொடுத்தார், அந்த மரணத்தையும் கொடுத்தார். ஸோ இங்கே வந்து ஆடம் சேஸ் நாட் யுவர் வில் பட் மைன், உங்களுடைய வார்த்தை இல்லை என்னோட இதுதான் அப்படிங்கிறத நம்ம ஆடம் வந்து அந்த ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நாட் மை வில் பட் யுவர்ஸ். நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அப்படிதான் அவர் சொல்லி முடிப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆதியாகமத்தில் இன்னொரு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. இந்த இடத்துல கூட வந்து நம்ம இன்னும் கவனித்து பார்த்தோம்னா அதில் பாருங்கள் சிமிலாரிட்டிஸ் பாருங்கள். தோட்டம், அங்கே வந்து ஏதேன் தோட்டம், இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் அவனுடைய கீழ்ப்படியாமையினால் அங்கே வந்து ஒரு அழிவு உருவாகினது. அந்த கடவுள் வந்து எதுக்காக மனுஷனை உருவாக்குனாரோ அந்த அத்தாரிட்டி கொடுத்தாரோ அந்த அத்தாரிட்டியை மனுஷன் இழந்து போகிறான். அது வந்து அந்த தோட்டத்தில் நடக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறாரு, அதே தோட்டத்தில், தோட்டங்கிறது ஒன்று, வேறு வேறு தோட்டம், ஆனால் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அழுது ஜெபிக்கிறாரு. எப்படி அழுது ஜெபிக்கிறான்னா, என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் தான் ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முழுமையான கீழ்ப்படிதல், ஃபுல் சரண்டர், முழுமையாக கீழ்ப்படிதல். இந்த முழுமையாக கீழ்ப்படிதல் இது இருந்ததுனால அவருடைய அந்த மரணத்தினால இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பு வந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ், அதை பற்றி சொல்லுங்க. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த ஆதாம் ஏவாள் வந்து அந்த பாவம், அந்த கீழ்ப்படிதல் மூலமாக பாவம் செஞ்ச உடனே அவங்க ஃபஸ்ட்டு பண்ணினது என்னன்னா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஒரு ஃபீலிங் நடந்தது, ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எப்படி ஃபீல் வந்துச்சுன்னா, நம்ம வந்து நிர்வாணமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. இது எப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் அது மனுஷனுக்குள்ள மாம்சத்தில் இருக்கக்கூடிய உணர்வு, மாம்சத்தில் வரக்கூடிய இந்த காரியங்கள், அதாவது அது கோபமாக இருக்கலாம், இல்லை வேறு வேறு உணர்வுகளாக இருக்கலாம், இல்லை வந்து பொறாமையாக இருக்கலாம், இல்லை ஆசையாக இருக்கலாம், இல்லை இச்சையாக இருக்கலாம். இதில் எங்கேருந்து வருதுன்னா அந்த மாம்சத்தில் வருது. இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய உணர்வு வந்து அப்போ தான் வந்து முதல்ல மனுஷனுக்கு வந்து உருவாகுது. அதுதான் அந்த கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லுது. அது மாம்சத்துடைய கண்கள். அந்த கண்கள்னு சொல்கிறப்ப என்ன புரியும்னா, அந்த உணர்வு, அந்த மாம்சத்துடைய உணர்வுகள் எல்லாம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து திறக்கப்படுது. எப்படா அந்த பழத்தை வந்து அவங்க சாப்பிட்ட உடனே இது நடக்குது. இது நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த உணர்வு வந்த உடனே நம்ம வந்து நிர்வாணமாக இருக்கும், உடனே ஏதாவது மறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. உடனே ஒரு அத்தி மரத்தை போய்ட்டு அதோடைய இலைகளை வந்து அத்தி இலைகளை வச்சு தன்னுடைய பாகங்களை வந்து மறைச்சிக்கிறாங்க. மறைச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க.
ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, இது மனுஷனுடைய செய்கை. மனுஷன் என்ன பண்ணுறான், அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அவனே வந்து ஒரு இலையை பறித்து இது பண்ணிக்கிறான். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, இது வந்து உனக்கு ஆடை கிடையாது, நான் உனக்கு ஆடை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விலங்கை அடித்து ரத்தம் அந்த இடத்துல முதல் ரத்தம் சிந்தப்படுதல் எங்கன்னு சொன்னால் அதான் ஃபஸ்ட்டு டைம். அங்கே வந்து ஒரு சாக்ரிஃபைஸை வந்து கடவுளே பண்ணுறாரு. ஒரு ரத்தத்தை, ஒரு விலங்கை அடித்து அதோட ரத்தம் சிந்த வச்சு அதன் பிறகு அந்த விலங்கின் ஆடையை வந்து 2 பேருக்கும் வந்து உடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய சத்தியம் என்னன்னு சொன்னால், சத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அவன் பாவம் செஞ்சுட்டான், அவன் வந்து மீறிட்டான், அவன் அழிஞ்சு போக போகிறான். அதை மீட்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்த சிந்த அங்கேயே செஞ்சு அந்த ஆடையை வந்து உடுத்து வைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம நினச்சி பார்த்தாலே ஒரு இலை செடி அந்த மாதிரி இது வச்சு ஒரு மனுஷன் செஞ்ச ட்ரெஸ்ஸை நம்ம போட முடியாது. ஆனால் அதே இது விலங்கோட தோல் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளோட இதை கவர் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய சொந்த முயற்சி அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்டாக இருக்காது. பட் தேவனுடையதுன்னா நம்ம பண்ணுறதையும் காட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இதில் இன்னொன்று நீங்கள் நல்லா சொன்னீங்க, இந்த இது அது டெம்பரவரின்னு சொன்னீங்கல்ல, அது பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொன்னீங்கல்ல. அது எப்படின்னா, அத்தி இலையில பறிச்சது எத்தனை நாளைக்கு தாங்கும்? ஒரு காத்தடிச்சுன்னா பறந்து போயிடும். மறுபடியும் இன்னொரு அத்தி இலையை தான் தேடி ஓடணும். அதுவும் டெம்பரவரி, அது என்னைக்கும் அழிஞ்சு போகிறது. அதான் மனுஷனுடைய காரியம், அவன் சொந்த பலத்தினால நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னால் டெம்பரவரி, கொஞ்ச நாளைக்கு தான் பண்ண முடியும், மறுபடியும் விழுந்து போயிடுவான். நிறைய பேர் வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு 2 நாளில் 3 நாளே விட்டுறாங்களா. அதேமாதிரி தான் தன்னுடைய சொந்த இதில் எதுவும் பண்ண முடியாது. கடவுளுக்கு கொடுக்குற அந்த இதை பாருங்கள், ஒரு விலங்கோடைய இது, அது வந்து ஸ்கின்னு. இப்போ கூட வந்து பாருங்களேன், அந்த பெல்ட், நம்ம தோலில் செஞ்ச பெல்ட்டுக்கு அவ்வளவு டியூரபிலிட்டி இருக்கு, தோலில் செஞ்ச ஷூக்கெலாம் அவ்வளோ டியூரபிலிட்டி இருக்குது. அதான் கடவுளுடைய. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்கின்னு, அதை விலங்கோடைய தோலை எடுத்து ஒத்து வைக்கிறாரு. அது குளிராக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் தாங்கும். கரெக்ட். எல்லா சீசனுக்கும் தாங்கும். அது பர்மனன்ட் சொல்யூஷன். இதுதான் கடவுளை சார்ந்திருக்கிறதுனால நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு உதவி. ஆமாம், நம்ம எவ்வளோதான் ரைச்சியஸாக இருந்தாலும் நம்மளோட ரைச்சியஸ்னஸ் வந்து ஈடாகாது தேவனுடைய ரைச்சியஸ்னஸ்க்கு. அந்த இதுதான் மெயின். அடுத்தது நோவாடைய இது. ஸோ இப்போ வந்து கடவுள் என்ன சொல்கிறாரு, ஒரு பேழைன்னா நம்ம புரிஞ்சுக்கணும்னா போட்டை வந்து செய்ய சொல்கிறாரு. அது வந்து நோவா செஞ்சார். பார்த்தீங்களா, எந்த சூழ்நிலையில் செய்ய சொன்னார்? அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலைனா, நோவா வாழ்ந்த காலத்திட்டத்தில் நோவாவை தவிர பாக்கி எல்லாருமே அட்டூழியம் பண்ணாங்க. இது வந்து கடவுளுக்கு பிடிக்கல. அநியாயம் பண்ணாங்க, இது கடவுளுக்கு பிடிக்கல. இந்த அக்கிரமம் செய்ய இந்த கூட்டத்திலிருந்து தனியாக நோவாவை பிரித்து எடுத்து நோவா என்ன சொன்னார், நீ ஒரு பேழை செய், அந்த பேழையில் உன்னை வச்சிருவேன், அங்கே இருந்தால் நீ சேஃபாக இருக்கலாம். எதில் நீ சேஃபாக இருக்கலாம்? நான் மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வர போகிறேன், அந்த மழை பெய்ய போது, ஃப்ளட்டு வரப்போகுது, உலகத்தை ஃபுல்லாகவே அழிச்சிருவேன் அதில். அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மழையும் அந்த வெள்ளத்தையும் பாருங்கள். அப்படிப்பட்ட வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே அவன் ஒளிஞ்சிக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த பேழைக்குள்ளே, அந்த பேழை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பேழை எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அங்கே வந்து பேழையில் ஒரே டோர் தான் இருக்குது. அது வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி சத்தியம் ஜீவன். அப்போ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், இந்த அழிவிலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளணும், கடவுளுடைய கோபத்திலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னா அந்த இயேசுவாகிய அந்த போட்டில் போய் உட்காந்துக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. இதுதான் வந்து இந்த சத்தியம் வந்து சொல்லுது. ரொம்ப பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. ஸோ வேற மற்ற மக்கள் யார் சொன்னாலும் நம்ம அதை நம்ப முடியாது. தேவனுக்கு சொன்ன அந்த ஒரே ஒரு வழி தான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போட், அது ஒரு பெரிய போட்டு, அதில் ஒரே ஒரு சின்ன கதவு தான், அந்த கதவு தான் இயேசு. நம்ம அந்த போட்டுக்குள்ளே போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து ரியல் சாக்ரிஃபைஸ். இந்த இடத்துல நம்ம விளக்க உரையில் நம்ம பார்த்தோம், பிரதர் கூட சொன்னாங்க அவங்களோட இன்ட்ரடக்ஷனில். இந்த ஐசக்கை வந்து ஆபிரகாம் வந்து எவ்வளோ ஆசாசியாக எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அந்த எப்படி காத்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்படியேப்பட்ட ஒரு ப்ரெஷியஸ் ஒரே பையனை கடவுள் எனக்காக கொடுன்னு கேட்குறாரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ப்ராக்டிக்கலாக வச்சு பார்த்தா தான் அது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த பையனையும் அவன் கடவுளுக்காக கீழ்ப்படிஞ்சு உடனே அழைச்சிட்டு போகிறான், உடனே ஒபே பண்ணுறான். அப்போ அவன் பையன் கேட்குறான், ஆண்டவரே எல்லாம் தகனெல்லாம் ரெடியாக இருக்குது, விறகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கே பலியிடுறதுக்கு ஆடை காணும், நீ இந்தப்பா அந்த ஆடைன்னு சொல்லி உடனே வந்து நீ போய் படுன்னு சொன்னோடனே அவனும் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒபே பண்ணுறான். பாருங்களேன், விசுவாசத்தில் பிறந்த பையன் ஈசாக்குங்கிறத அந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணுறான் பாருங்க. உடனே எங்கள் அப்பாவுடைய பேச்சுக்கு மறுபடியும் உடனே வந்து மேலே போய் படுத்துக்கிறான். மேலே போய் படுத்த உடனே ஆபிரகாம் எடுத்து வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறான். உடனே கடவுள் அந்த நேரத்தில் நில்லு, உன்னோட விசுவாசம் கனம் பண்ணிட்டேன், நீ உண்மையாக இருக்கிற,
அதனால உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கிறேன். ம். அந்த ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கு பாரு, அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து உன் பையனுக்கு பதிலாக அதை பலியிடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்டுக்குட்டியை வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து பலியிடுறான். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு லேம்ப் ஆஃப் காட், அவர் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து எப்படி அந்த ஐசக்குக்கு பதிலாக, ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை கர்த்தர் கடவுளை ரெடி பண்ணி கொடுத்தாரோ, அதே போல் நமக்கு பதிலாக, நம்ம செஞ்ச பாவத்துக்கு பதிலாக, நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கு பதிலாக, நம்ம செஞ்ச அநேக வெளியில் சொல்ல முடியாத அநேக காரியங்களுக்கு பதிலாக, நம்ம அந்த தண்டனை அனுபவத்துக்கு பதிலாக நம்மளுடைய பிளேஸில் நம்மளுக்கு பதிலாக எப்படி அந்த ஐசக் எடுத்துகிட்டு இந்த ஆட்டை வச்சு பலி எடுத்தோம், அதேமாதிரி நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனையை எடுத்துட்டு ஆண்டவராக ஒரே குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல பலியிட்டார். அவர் தான் அந்த லேம்ப் ஆஃப் காட், ஆட்டுக்குட்டியானவர். அவருடைய அந்த மரணத்தை நம்ம விசுவாசிச்சோன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ஜான் 3:16 வந்து இங்கே கொண்டு வர ஒரே குமாரனை வந்து நம்மளுக்காக பலி கொடுக்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஐசக்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஐசக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்காக அந்த ஆட்டுக்குட்டியாக வந்து இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தோட நான் சொல்ல மாட்டேன். எப்படி நம்ம ஆபிரகாமை வந்து எத்தனை வருஷம் காத்திருந்து ஒரு பையனை போயிட்டு கொடுக்க சொன்ன உடனே நம்மலாம் அது உடனே கோரிலேட் பண்ணி பார்ப்போம். ஐயோ, நம்ம பையனை வந்து கடவுள் கேட்டால் கொடுப்போமா அப்படின்ற உடனே நம்ம ஆடி போயிட்டோம். ஆனால் கடவுள் பாருங்களேன், எவ்வளவு லவ் பண்ணியிருப்பார் அந்த உலகத்துக்கு. ஒரே குமாரனை, நீங்கள் சொன்ன அழகான அந்த பாயிண்ட்டை சொன்னீங்க, ஜான் 3:16, தன்னுடைய தேவன் உலகத்தை இவ்வளவாக அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு ஈவாக தந்தார். யாரெல்லாம் அவர் நம்புறாங்களோ அவங்களாம் பொழைச்சுப்பாங்க. ரைட். யாரெல்லாம் நம்பலையோ அவங்களுக்கெல்லாம் அக்கினி தீர்ப்பு உண்டு அப்படி சொல்லிட்டு அதில் இருக்கு. ஏன்னா அவர் வந்து கடவுள் அவருடைய ஒரே பிள்ளையை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் சொன்ன அந்த எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கனவுல வந்த லேடர், அந்த ஜேக்கப் வந்து அந்த இடத்துல தூங்கும்போது ஒரு லேடர் வருது, அதில் மனிதர் குமாரர்கள், சரி தேவதூதர்கள் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வராங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இப்போ புதிய ஏற்பாட்டின் வழியாக நம்ம அடுத்து எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லேடர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஏற முடியாத ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் ஏணி இருக்கும். ஆமாம். இப்போ சில இடத்துக்கு வந்து நம்ம இப்படியே கையை வச்சு நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது, நம்மளால் ஏறவே முடியாதுன்னு தான் அந்த இடத்துல லேடரை வச்சுப்போம். லேடர்னா ஒரு சப்போர்ட், அதில் ஏறி நம்ம போய் வச்சுக்கலாம். அதே போல் பரலோகத்துக்கு வந்து நம்மளால் போக முடியாத ஒரு இடம், நம்மளுடைய சொந்த காரியத்தினால போகவே முடியாது. அப்போ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் இது தேவைப்படுது, ஒரு மீடியேட்டர் தேவைப்படுற, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல இந்த எப்படி வந்து ஏழரில் வந்து ஜேக்கப் என்ன கனவு கண்டான்னு சொன்னால், தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு அனுபவத்தை அந்த கனவுல வந்து அவன் கண்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்படி என்னன்னா, தேவ தூதர்கள் எங்கே ஏறுறாங்க? பரலோகத்துக்கு ஏறுறாங்க, பூலோகத்துக்கு இறங்குறாங்க. பரலோகத்துக்கு ஏறுறாங்க, பூலோகத்துக்கு இறங்குறாங்க. அப்போ என்னன்னா, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையில ஒரு கனெக்டிங் ஒரு டூல் தான் வந்து அந்த லேடராக இருந்திருக்கு. அப்போ இந்த பூலோகத்தில் இருக்கிற நம்மளுக்கு பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒரு டூல் தேவைப்படுது, லேடர் மாதிரி. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகின்ற பொழுது தான் அவர் மூலமாக தான் நம்ம போக முடியும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு வாசல், அதே போல் அவர் தான் ஒரே வழி. இது மூலமாக இந்த வழியாகத்தான் நம்ம போக முடியுங்கிறதையும் நம்ம இந்த சத்தியத்தின் மூலமாக அங்கே தெரிந்து கொள்கிறோம். ஆமாம். ஸோ இது வந்து நாங்களா சும்மா கிரியேட் பண்ணல. யோவான் 1:51 பார்த்தோம்னா, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஹீ கிளைம்ஸ் ஹீ இஸ் அ லேடர். ஸோ அதனால் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டைப்பாலஜி வரும்போது நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் இது பண்ணிக்கல, அந்த இதிலிருந்து எடுக்கக்கூடிய சத்தியம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஜோசப் எ டைப் ஆஃப் கிரைஸ்ட். எப்படி வந்து ஜோசப் வந்து ஒரு டைப்பாலஜியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தோம்னா, ஜோசப்பும் வந்து எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து மற்றவங்க வெறுத்து ஒதுக்குனாங்களோ, அவங்களுடைய மக்களே, அந்த ஜூஸே வந்து யூதர்களே வந்து எப்படி ஒதுக்குனாங்களோ, அதே மாதிரி ஜோசஃபையும் வந்து அவர்களுடைய சகோதரர்களே வெறுத்து ஒதுக்குனாங்க. அவருடைய அப்பா வந்து அவரை ரொம்ப நேசித்தாலும் அவருடைய சகோதரர்கள் வந்து வெறுத்து ஒதுக்குனாங்க. அதே மாதிரி அந்த ஜோசஃபை வந்து கொலை பண்ணி பண்றதுக்காக அவங்கள அந்த பள்ளத்துல தள்ளி அவரை ஒரு வெள்ளிக்காசுகளாக விற்கிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் காட்டி கொடுக்கறதுக்கு அந்த 12 பேர்ல இருந்தா ஒரு யூதாஸ் வந்து காட்டு குடிக்கிறான் ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக. அதே மாதிரி எப்படி அந்த பள்ளத்துல இருந்த யோசேப்பு வந்து ஒரு
ஒரு பிரைம் மினிஸ்டராக ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆஃப் அந்த ஃபேரோவுக்கு எப்படி ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆஃப் மாறினானோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த இதில் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் அவர் வந்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து தேவனுடைய வலதுகரத்திலே வீற்றிருக்கிறார். ஸோ அவரால் ஒருத்தரால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி இது நம்ம பார்க்கலாம். ஆமாம், இதில் வந்து நம்ம ஜோசஃபுடைய காரியத்தில் பார்க்குறோம் பாருங்கள். அந்த சகோதரர்கள்லாம் வந்து என்ன வந்து கெஞ்சி கேட்குறாங்க, என்னை பாவத்தை மன்னிச்சிருங்க. நாங்கள் நிறையா உங்களை அநீதி பண்ணியிருக்கோம், அடிச்சிருக்கோம், உங்களை வந்து குழியில் தள்ளி போட்டிருக்கோம். அதெல்லாம் நினச்சி எங்களை வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது, அந்த பவரை யூஸ் பண்ணி எங்களை வந்து நீங்கள் வந்து பழி வாங்கிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே ஜோசப் சொல்லுவான், உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து எங்களுக்கு கெட்டது நினச்சிங்க, ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணுறது என்னன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டு அவ்வளோ அவமானம் சகிச்சார். மூஞ்சில் வந்து எச்சி துப்புறாங்க, தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, நீ தான் வந்து மேசையாக வச்சேன்னு சொல்லிட்டு சாட்டையை வெடித்து அடிக்கிறாங்க முதுகில். அவ்வளவு கொடுமை, முள்முடியை சுமத்துறாங்க, ரத்தம் வந்து சிந்துது, அடித்து அவ்வளோ பெரிய வெயிட்டு, அவ்வளோ பெரிய டன் எடையுள்ள அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு அந்த கொல்கதா மலையில் அந்த மலையில் வந்து சிலுவையை சுமந்துக்கிட்டு அந்த அடியை வாங்கிக்கிட்டு போகிறாரு. இவ்வளவு அவமானப்பட்டும் கூட கடைசியில் அந்த பாவத்தை மன்னிக்கிறார், இந்த உலகத்தோடைய பாவத்தை மன்னிக்கிறார். இப்படி இந்த கேரக்டர், இந்த சிமுலேஷனால நம்ம வந்து ஜோசப் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஓமையாக எடுத்துக்கொள்கிறோம். கரெக்ட். ஸோ கடைசியாக முடிக்கலாம். நம்ம சம்மரியாக பார்த்தோன்னா ஆதியாகமத்தில் நிறைய மனிதர்களை பற்றி குறிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த ஒவ்வொரு மனிதர்களும் சில இடத்துல விழுந்து போயிருப்பாங்க. அந்த விழுந்து போயிட்டோம் அப்படின்னு நம்ம அந்த விழுந்து போன இடத்த பார்க்கக்கூடாது. அந்த விழுந்து போன இடம் எதுக்காக கூறப்படுகிறதுனா, இது தேவனுடைய ஸ்டோரி. அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இது மக்கள் இவ்வளவாக தவறு பண்ணுகிறார்கள், இதை நிவர்த்தி பண்ணுவதற்கு இன்னொரு வெளிப்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுகிறார். ஸோ அந்த இதை தான் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து ஃபைனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கார்டன் ஆஃப் ஈடனில் தொடங்குது, ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ். அந்த இடத்துல தான் தேவனும் மனிதனும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் உடைந்து போகுது. ஜெனிசிஸில் தொடங்குறது வந்து ரெவலேஷனில் கடைசியில் வந்து ஒரு நியூ ஈடன் வந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடைப்பட்ட இதில் நம்மளுக்கு நிறைய இதை பார்க்க போகிறோம். பிரதர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பிரதர், ஃபைனல் தாட் வந்து இருந்த விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து எங்களை வந்து கடவுள் வந்து ஏற்படுத்திக்கிறாதான் நான் வந்து நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை அதை படித்து அதை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து நாங்களும் வந்து சந்தோஷப்படுறோம். இன்னும் அநேக அதிகாரங்களை வந்து அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கோம். நீங்களும் தொடர்ந்து இதில் வந்து பங்கெடுத்துப்பீங்கன்ட்டு நம்புகிறோம். உங்களுடைய தாட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.